அத்தியாயம் 1906. ஜெயசமரனின் முகத்தில் தோன்றிய அந்த கவலையை கவனித்த அக்னிவேந்தன் மெதுவாக சிரித்தபடியே, சமரா, மின்னலை ஏந்தும் போட்டி இன்னும் 5 நாள்ல தொடங்க போகுது. அது வரைக்கும் நீ இந்த நகரத்திலேயே இருக்கிறது உனக்கு நல்லது. உனக்கு ஏதாவது சிரமம் ஏற்பட்டா நீ தீவிகாவை அணுகலாம். ஏன்னா இந்த நகரத்தோட காவல் பொறுப்பு அவகிட்டதான் இருக்குது. இந்த நேரத்துல நீயா போய் எந்த குழப்பத்தையும் உருவாக்க வேண்டாம். அப்படி ஏதாவது நடந்தா தீபிகா இப்ப எவ்வளவு நல்லவளா இருக்கிறாளோ அதே அளவுக்கு கெட்டவளாவும் மாறிடுவா என்றார். இந்த வார்த்தைகளை கேட்ட ஜெயசமரன் சிறிது ஆச்சரியத்துடன் தீபிகாவை உன்னிப்பாக பார்த்தார். அப்போது தீபிகா உறுதியான குரலில், ஒன்னும் கவலைப்பட வேண்டாம். எங்க காவலர்களை நான் கட்டுக்கோப்படதான் வச்சிருக்கேன். யாரா இருந்தாலும் சரி, எங்க சுடர்வேந்தர் பிரிவு விதிகளை மிக கடுமையா தான் பின்பற்றணும். நீங்க எந்த தப்பும் பண்ணலன்னா இந்த நகரத்துல உங்களை யாரும் எதுவும் பண்ண முடியாதுன்னு நான் உங்களுக்கு உறுதி அளிக்கிறேன் என்றாள். இதை சொல்லிவிட்டு தீபிகா அமைதியாக அங்கிருந்து புறப்பட்டாள். அதன் பிறகு ஜெயசமரனும் அக்னிவேந்தனுக்கு மரியாதையுடன் வணக்கம் செலுத்திவிட்டு மெல்ல அங்கிருந்து நகர்ந்தான். அவன் செல்வதை பார்த்த அக்னிவேந்தன் சத்தமாக சிரித்தார். பிறகு சிரிப்பை அடக்கி கொண்டு அருகில் இருந்த சுவரை பார்த்து, மூத்தோரே, இந்த விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க என்று கேட்டார். அந்த கேள்வியுடன் சுவருக்கு முன்பிருந்த இடம் மெல்ல மங்க தொடங்கியது. பிறகு அடுத்த நொடியிலேயே சிவப்பு உடை அணிந்த ஒரு முதியவர் அங்கு தோன்றினார். அவர் மன்றத்தின் வெளியை நோக்கி பார்த்தபடியே, வியான் ரொம்ப சக்தி வாய்ந்தவன், அதுல எந்த மாற்று கருத்துமே இல்ல. அதே மாதிரி சைத்திரன் இந்த இடத்துக்கு முதல் முறையா வந்திருக்கான். அதனால அவனோட உண்மையான திறமைகள் பத்தி யாருக்கும் இன்னும் தெரியல. தொண்டைமான் பிரிவு உண்மையிலேயே இருளின் அடிமைகளோட தொடர்புல இருந்தா அதுக்கேத்த மாதிரி சைத்திரனும் ரொம்ப வலிமை கொண்டவனா தான் இருக்கணும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில தீபிகாவால இந்த 2 பேரையும் ஒரே நேரத்துல சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம். சமரனை பத்தி சொல்லணும்னா அவன் உன்னோட 3 தாக்குதல்களையும் தாங்கி இருந்தாலும் என்னோட பார்வையில அது ஒரே ஒரு தாக்குதல் தான். ஏன்னா அவன் அவனோட முக்கியமான உத்திகள் எல்லாத்தையுமே ஒரே தாக்குதலுக்கே பயன்படுத்திட்டான். மத்த 2 தாக்குதல்கள் இருந்து தப்பிக்க அவன் சில சிறப்பு தந்திரங்களை மட்டும் தான் பயன்படுத்தினான். துரதிருஷ்டவசமா மின்னலை ஏந்தும் போட்டியில அந்த மாதிரி தந்திரங்கள் அவனுக்கு பெருசா பயன் தராது. அதனால வியானையும் சைத்திரனையும் சமாளிக்கிறது சமரனுக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும் என்றார். இந்த உண்மையை அக்னிவேந்தனும் நன்கு புரிந்து கொண்டார். ஏனெனில் மற்ற 2 தாக்குதல்களிலிருந்து ஜெயசமரன் தப்பியதற்கு அவனது திறமையை விட அதிர்ஷ்டமே அவனுக்கு அதிகமாக உதவி இருந்தது. அந்த முதியவரின் வார்த்தைகளை கேட்ட அக்னிவேந்தன் முகத்தில் லேசான கவலையுடன், அப்படின்னா இப்ப நாம என்ன பண்றது பெரியவரே என்று கேட்டார். அதற்கு சிவப்பு உடை அணிந்த முதியவர் சிறிது நேரம் யோசித்து விட்டு, நாம இன்னும் சில வழிகளை முயற்சி பண்ணி பார்க்கலாம். மலை இளவரசர் ரொம்ப சக்தி வாய்ந்தவன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அவனோட உதவியையும் நாம பெற முடிஞ்சா அது நமக்கு மிகப்பெரிய பலமா இருக்கும் என்றார். அந்த பிரிவின் மூத்தவரின் வார்த்தைகளை கேட்ட அக்னிவேந்தன் ஒரு கணம் மௌனமாக யோசித்தார். பிறகு மெதுவாக சிரித்தபடியே, நீங்க அந்த மலை பிரிவை சேர்ந்த பையனை பத்தி தானே சொல்றீங்க? ஆமா, அவங்கிட்ட கொஞ்சம் பலம் இருக்குது. ஆனா அவனால நமக்கு உண்மையாவே உதவ முடியுமான்னு எனக்கு இன்னும் உறுதியா தெரியல. எப்படி இருந்தாலும் இத பத்தி ஒரு தடவை தீவிகா கிட்ட பேசி பார்க்கலாம். ஏன்னா அந்த இளவரசனுக்கு தீவிகாவை எப்பவுமே ரொம்ப பிடிக்கும். அதனால தீவிகா அவன்கிட்ட பேசுனா அவன் மறுப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஆனா அவகிட்ட இத பத்தி பேசுனா அவ கொஞ்சம் கத்துவாங்கிறது வேற விஷயம். பரவாயில்ல, இந்த முயற்சியை ஒரு தடவை பண்ணி பார்க்கலாம். இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி இருட்டுல மறைஞ்சிருக்கிற அந்த அரக்கணுகளை இந்த உலகத்தோட பல பிரிவுகளை சேர்ந்த ரொம்ப சக்தி வாய்ந்த வீரர்களுக்கு முன்னாடி வெளிச்சத்துக்கு கொண்டு வருவோம் என்றார். மறுபுறம் ஜெயசமரன் மன்றத்திலிருந்து வெளியே வந்தபோது அருகில் இருந்த திண்ணையில் தீபிகா அமைதியாக அமர்ந்திருப்பதை கண்டார். அவளும் அவனை பார்த்தவுடன் கையை அசைத்து, சமரா, வா, இங்க வந்து உட்காரு, உன்கிட்ட நான் கொஞ்சம் பேசணும் என்றாள். இதை கேட்ட ஜெயசமரன் சிறிது ஆச்சரியப்பட்டாலும் தயக்கத்துடன் அவள் அருகே சென்று அமர்ந்தாள். அவனது முகத்தை நன்றாக பார்த்த பிறகு தீபிகா மெதுவான குரலில், என்னோட குருஜி இந்த தடவை பண்ண நினைக்கிறது ரொம்ப ரொம்ப ஆபத்தானது. இந்த இருளின் அடிமைகள் சாதாரணமானவனுங்க இல்ல. அவனுங்க இங்க வந்தா இங்க இருக்கிற எல்லா மனிதர்களுக்கும் பெரிய ஆபத்து. அதை விட ரொம்ப பெரிய ஆபத்து குருஜிக்கு தான் என்றாள். இதை கேட்ட ஜெயசமரனும் மெதுவாக தலையசைத்தான். அதே நேரத்தில் இருளின் அடிமைகள் பற்றி தீபிகாவுக்கு நிறைய தெரியும் என்பதும் அந்த அறிவு அவளது குருவான அக்னிவேந்தரிடமிருந்து வந்திருக்கலாம் என்பதும் அவளுக்கு புரிந்தது. அவள் குரலில்
தன் குருவின் மீது இருக்கும் ஆழமான கவலையையும் அவன் உணர்ந்தான். ஏனெனில் அக்னிவேந்தனின் முயற்சி ஒரு பலவீனமான இருளின் அடிமையை கொண்டு வருமா அல்லது அளவிட முடியாத ஆபத்தை கொண்டு வருமா என்பது யாருக்கும் தெரியாத ஒன்று. சிறிது நேரம் கழித்து ஜெயசமரன் அமைதியாக, வர்ற அடிமைகள் குறைஞ்ச சக்தி கொண்டவனுங்களா இருந்தாலும் சரி, அதிக சக்தி கொண்டவனுங்களா இருந்தாலும் சரி, ஒரு விஷயம் மட்டும் உறுதி, இந்த போட்டியில அவங்க அந்த பண்டைய குறியீட்டை அழிக்க முயற்சிப்பானுங்க. ஆனா அவங்க பெரிய எண்ணிக்கையில வெளிவருவானுங்களான்னு எனக்கு தெரியல. ஏன்னா அவங்க வெளியே வந்துட்டா இந்த உலகம் முழுக்க அவங்களை பத்தி தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் எல்லா இடங்கள்ல இருந்தும் வீரர்கள் ஒண்ணு சேர்ந்து அவங்கள அழிக்க ஆரம்பிச்சிடுவாங்க என்றார். இதை கேட்ட தீபிகா கோபத்துடன் பற்களை கடித்தபடியே, எது எப்படி இருந்தாலும் அந்த சபிக்கப்பட்ட அரக்கனுங்க இந்த உலகத்துல இருந்து முழுசா அழிக்கப்பட்டா அதுவே போதும். அப்படிப்பட்ட ஒருத்தன் கூட இந்த உலகத்துல இருக்கக்கூடாது. ரொம்ப காலத்துக்கு முன்னாடி எங்க பிரிவோட ஒரு மூத்தவர் ஒரு இருளின் அடிமையை பிடிச்சிருந்தாரு. அவன் ஒருபோதும் தப்பிக்க கூடாதுங்கிறதுல நாங்க எல்லாரும் ரொம்ப கவனமா இருந்தோம். ஆனா நான் ரொம்ப சின்ன பொண்ணா இருந்த காலத்துல ஒரு மர்மமான நபர் எங்க பிரிவை முழுசா பிணங்களோட குவியலா மாத்திட்டான். அந்த இரவு என்ன தவிர எங்க பிரிவுல இருந்த வேற யாரும் உயிர் பிழைக்கல. கடைசியில அந்த இருளின் அடிமை விடுவிக்கப்பட்டான். அதுக்கப்புறம் தான் என்னோட குருஜி என்ன அந்த பிணங்களோட குவியல்ல இருந்து மீட்டு அவரோட சீடனா ஏத்துக்கிட்டாரு. அதனால என்ன நடந்தாலும் சரி, நான் சுடர்வேந்தர் பிரிவை காப்பாத்துவேன். அதுக்காக எந்த வழியை பயன்படுத்த வேண்டியது இருந்தாலும் அந்த இருளின் அடிமைகளை இந்த உலகத்திலிருந்து அழிச்சே தீர்வேன் என்றாள். அவள் வார்த்தைகளை கேட்டதும் ஜெயசமரனின் முகத்தில் மென்மையான கருணை வெளிப்பட்டது. ஏனெனில் தீபிகாவின் கதை இவ்வளவு சோகமானது என்று அவன் எதிர்பார்க்கவில்லை. அந்த கணத்தில் சுடர்வேந்தர் பிரிவை காப்பாற்ற வேண்டும் என்ற தீவிரமான உறுதி அவள் முகத்தில் தெளிவாக பதிந்திருந்தது. அவளை பார்த்தபோது எந்த விலையையும் கொடுத்து தனது பிரிவை காப்பாற்ற தயாராக இருந்த ஜரீனா அவளது நினைவுக்கு வந்தாள். பின்னர் ஜெயசமரன் ஒரு ஆழ்ந்த மூச்சை இழுத்துக்கொண்டு புன்னகையுடன், நீ ஒன்னும் கவலைப்படாத தீபிகா, அந்த சபிக்கப்பட்ட அரக்கனுங்க இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு கண்டிப்பா இந்த உலகத்திலிருந்து நிரந்தரமா அழிக்கப்படுவானுங்க என்றார். இதை கேட்ட தீபிகா மெதுவாக தலையசைத்தாள். பிறகு அவள் எழுந்து புன்னகையுடன் அங்கிருந்து நடந்து சென்றாள். செல்லும் முன், இந்த நகரத்துல உனக்கு ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டா என்னோட பேரை சொன்னா போதும். அதே மாதிரி இந்த போட்டியில நாம 2 பேரும் ஒண்ணு சேர்ந்து வேலை செய்வோம். எப்படி இருந்தாலும் இந்த பிசாசுகளை அழிக்கிறது தான் நம்ம 2 பேரோட பொதுவான இலக்கு என்றாள். ஜெயசமரன் தன்னை விட்டு விலகிச் செல்லும் அந்த பெண்ணை பார்த்து கொண்டிருந்தான். அவளை பார்த்தவுடன் அவன் முகத்தில் ஒரு மென்மையான புன்னகை தோன்றியது. அதன் பிறகு தனது தோழர்களுடன் சேர்ந்து அவன் அங்கிருந்து புறப்பட்டான். அடுத்த 5 நாட்களில் அந்த நகரத்தில் கூடும் மக்களின் எண்ணிக்கை கணிசமாக உயர்ந்தது. எல்லா திசைகளிலிருந்தும் சக்தி வாய்ந்த வீரர்கள் வந்து சேர்ந்தனர். அதன் காரணமாக சுடர்தீவு பகுதி அசுர கடலின் மிக பரபரப்பான பகுதியாக மாறியது. இந்த வீரர்களின் வருகை நகர வாழ்க்கையிலும் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியது. ஏனெனில் சின்ன சின்ன சண்டைகள் பல இடங்களில் தோன்றத் தொடங்கின. ஆனால் அந்த குழப்பங்கள் நீண்ட காலம் நீடிக்கவில்லை. தீபிகா தனது பெரிய படையுடன் நகருக்குள் நுழைந்ததும் அனைவரும் தங்களை தாங்களே கட்டுப்படுத்திக் கொள்ள ஆரம்பித்தனர். அதை பார்க்கும்போது அவளது இருப்பே போதுமானதாக இருந்தது. இதை கண்ட மக்கள் தீபிகாவை பற்றி வெளிப்படையாகவே அஞ்சத் தொடங்கினர். இந்த நாட்களில் ஜெயசமரனுக்கு போதுமான ஓய்வு கிடைத்தது. அதற்கு ஒரு காரணம் தீபிகாவாக இருக்கலாம். அவள் அருகில் இருந்ததால் ரௌதிரனோ அல்லது அவனது நண்பர்களோ யாரும் ஜெயசமரனை நெருங்க துணியவில்லை. அவர்கள் ஒருவரை ஒருவர் தூரத்திலிருந்து பார்க்கும் போதெல்லாம் முகங்களில் விசித்திரமான புன்னகை தோன்றினாலும் யாரும் எதையும் செய்யவில்லை. ஏனெனில் அவர்கள் அனைவருக்கும் தீபிகா யார் என்பது நன்றாக தெரிந்திருந்தது. இவற்றை பற்றி யோசித்தபடியே ஜெயசமரன் ஒரு பிரம்மாண்டமான கட்டிடத்தின் ஜன்னல் அருகே நின்று முழு நகரத்தையும் அமைதியாக கவனித்துக் கொண்டிருந்தார். அந்த நேரத்தில் நகரம் முழுவதும் ஒரு பரபரப்பு நிலவியது. அதற்கிடையில் திடீரென ஒரு குரல் அவன் காதுகளில், நண்பா சமரா, நீ ரொம்பவே கவலை இல்லாத ஆளா இருக்க போறியே என்று கேட்டதா. அந்த குரல் அவனுக்கு பின்னால் இருந்து வந்தது. அதை கேட்டு ஜெயசமரன் திரும்பி பார்த்தபோது நீல நிற ஆடை அணிந்த ஒரு இளைஞன் தன் பின்னால் நின்று கொண்டிருப்பதை பார்த்தான். அவனை பார்த்ததும் ஜெயசமரனுக்கு ஆச்சரியம் எதுவும் தோன்றவில்லை. ஏனெனில் அந்த இளைஞனின் இருப்பை அவன் ஏற்கனவே உணர்ந்திருந்தான். பிறகு சிறிது நேரம் கழித்து அந்த நீல ஆடை அணிந்த இளைஞன் புன்னகையுடன், என்னோட பேரு சைரிக், ஆனாலும் மக்கள் என்ன மலை இளவரசன்னு கூப்பிடுவாங்க என்றான். இதை கேட்டதும் ஜெயசமரனுக்கு சற்று ஆச்சரியம் ஏற்பட்டது. புதிய தலைமுறை வீரர்களில் சைரிக் மிகவும் திறமையானவன் என்று அனைவரும் கருதினர். அதே நேரத்தில் அந்த பட்டியலில் அவன் 3வது சக்தி வாய்ந்த வீரனாக இருந்தான். அப்படிப்பட்ட ஒருவர் தன்னிடம் இவ்வளவு சாதாரணமாக பேசுவது ஜெயசமரனுக்கு எதிர்பாராததாக இருந்தது. ஜெயசமரனின் முகத்தில் தோன்றிய அந்த ஆச்சரியத்தை கவனித்த சைரிக் சிரித்தபடியே, உண்மையை சொன்னா மக்கள் என்ன மலை இளவரசன்னு கூப்பிடுறதை விட சைரிக்னு கூப்பிடணும்னு தான் நான் விரும்புறேன். சரி,
விஷயத்துக்கு வரேன். மூத்த அக்னிவேந்தன் நேத்து வந்து என்ன சந்திச்சாரு. நான் வியான தோக்கடிச்சு இந்த மின்னல் ஏந்தும் போட்டியோட வெற்றியாளனா ஆகணும்னு அவர் விரும்புறாரு. ஆனா அதுக்கான காரணத்தை அவர் எனக்கு பெருசா விளக்கல. நானும் அதை பத்தி அவர்கிட்ட எதுவும் கேட்கல. இத பத்தி உனக்கு ஏதாவது தெரிஞ்சிருக்கலாம்னு நினைச்சேன். அதனாலதான் உன்கிட்ட வந்தேன் என்றான். அவன் சொன்னதை கேட்ட ஜெயசமரனுக்கு முதலில் சிறிது ஆச்சரியம் ஏற்பட்டது. பிறகு அவன் மெதுவாக தலையசைத்தான். இந்த நேரத்தில் இருளின் அடிமைகள் பற்றிய உண்மை அதிகமானவர்களுக்கு தெரிய வேண்டும் என்று அக்னிவேந்தன் விரும்பவில்லை என்பது அவனுக்கு புரிந்தது. ஏனெனில் அந்த ரகசியம் வெளியேறினால் அவருடைய திட்டமே முறியடிக்கப்படலாம். சைரிக் தான் சொல்ல வந்ததை சொல்லிவிட்ட பிறகு ஜெயசமரனின் முகத்தில் இருந்த தயக்கத்தை கவனித்தான். அதை பார்த்து அவன் மெதுவாக, இதுக்கான காரணத்தை நீ என்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. ஏன்னா தீபிகாவும் என்கிட்ட இதை பத்தி வேற யார்கிட்டையும் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டான். அதனால அவ சொன்னதை என்னால மறுக்க முடியாது. நான் கேட்க வந்தது ஒரே ஒரு விஷயம்தான். நீயும் தீபிகாவும், அதாவது நான் என்ன கேட்க நினைக்கிறேன்னு உனக்கு புரியுதுல்ல என்று கேட்டான். அந்த வார்த்தைகளை கேட்டதும் சைரிக் தீபிகாவுக்கும் தனக்கும் இடையிலான உறவை பற்றி தான் கேட்கிறான் என்பதை ஜெயசமரன் புரிந்து கொண்டான். கடந்த சில நாட்களாக அவர்கள் இருவரும் ஒன்றாகவே காணப்பட்டனர். அதனால் சிலருக்குள் சந்தேகமும் சிறிதளவு பொறாமையும் உருவாகி இருந்தது. ஆனால் ஜெயசமரனுக்கு என்ன பதில் சொல்வது என்று ஒரு கணம் புரியவில்லை. ஏனெனில் அவன் அப்படி எதுவும் செய்யவில்லை. மக்கள் தேவையில்லாமல் தங்களுக்குள் கதைகளை உருவாக்கி கொண்டிருந்தார்கள். இறுதியில் ஒரு மெதுவான பெருமூச்சை விட்டுவிட்டு ஜெயசமரன் அமைதியாக, இங்க பாரு சைரிக், நானும் தீபிகாவும் வெறும் நண்பர்கள் மட்டும்தான், அதுக்கு மேல வேற எதுவும் இல்ல என்றான். இதை கேட்ட சைரிக் நிம்மதியாக ஒரு பெருமூச்சு விட்டான். அவன் இன்னும் ஏதோ சொல்ல தொடங்கவிருந்த அந்த கணத்தில் திடீரென்று காற்றை கிழித்துக் கொண்டு ஒரு பலத்த சத்தம் எழுந்தது. அந்த சத்தத்தோடு சிவப்பு நிற ஆடை அணிந்த தீபிகா மின்னல் வேகத்தில் வந்து சைரிக்கிற்கும் ஜெயசமரனுக்கும் முன்னால் நின்றாள். பிறகு அவள் லேசான எரிச்சலுடன் சைரிக்கை கூர்ந்து பார்த்து, நீ இங்க என்ன பண்ற? சமரனோட சண்டை போட இங்க வந்தியா என்று கேட்டாள். அவள் சொன்னதை கேட்ட சைரிக் உடனே தலையை ஆட்டினான். பிறகு மிகவும் இயல்பான நட்பான முறையில் ஜெயசமரனின் தோளில் கை போட்டு, என்ன, நான் சமரன் கூட சண்டை போட வந்தனா? இல்ல இல்ல, நிச்சயமா இல்ல. நானும் சமரனும் ஒரே நொடியில நண்பர்கள் ஆயிட்டோம். அப்படி இருக்க நான் ஏன் அவன் கூட சண்டை போடணும்? நீ தேவையில்லாம என்ன சந்தேகப்படுற என்றான். அந்த நேரத்தில் ஜெயசமரன் அமைதியாக இருந்தார். Uploaded by Myths Tamil Stories. தீபிகாவை நோக்கி, உனக்கு என்னாச்சு? நகரத்துல இருக்கிற எல்லா குழப்பங்களையும் முடிச்சிட்டியா என்று கேட்டான். அவனுடைய கேள்விக்கு தீபிகா முன்னால் வந்து முகத்தில் சிறிது எரிச்சலுடன், இல்லடா, அவங்களோட பிரச்சனைகளை தீர்த்தே நான் ரொம்ப சோர்ந்து போயிட்டேன். இந்த முட்டாளுங்க ஒருபோதும் திருந்தவே மாட்டேங்கிறானுங்க. சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் வாழ உருவுறானுங்க. எது எப்படியோ வியானையும் அந்த சைத்திரனையும் பத்தி எனக்கு இன்னும் எந்த தகவலும் கிடைக்கல என்றாள். அதற்கு ஜெயசமரன் மிகவும் அமைதியாக, இவ்வளவெல்லாம் கவலைப்பட வேண்டாம் தீபிகா, போட்டி நாளைக்கு தொடங்க போகுது. அதனால அவங்க நாளைக்கு இங்க வந்தே ஆகணும். அப்போ நீ அவங்கள பாத்துக்கோ என்றான். அவனுடைய வார்த்தைகளை கேட்ட தீபிகா ஒரு கணம் தயங்கினாள். பிறகு மெதுவாக, இங்க பாரு சமரா, இந்த போட்டியில நான் சைத்திரனை சமாளிப்பேன், சைரிக் வியானை சமாளிப்பான். நீ சூழ்நிலையை கவனிச்சு தேவைப்பட்டா சரியான நடவடிக்கைகளை எடு என்றாள். ஜெயசமரனும் இதை மறுக்கவில்லை. ஏனென்றால் சக்தி வாய்ந்த புதிய தலைமுறை வீரர்களின் பட்டியலில் தீபிகாவும் சைரிக்கும் 2ஆம் மற்றும் 3ஆம் இடங்களில் இருந்தனர். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் புதிய தலைமுறையினர் மட்டுமல்ல, பல பெரியவர்கள் கூட அவர்களுடன் நேரடியாக மோத தகுதியற்றவர்களாக இருந்தனர். அதனால் தீபிகா ஜெயசமரனை யாரையும் நேரடியாக சமாளிக்குமாறு கேட்கவில்லை. அவளது பார்வையில் ஜெயசமரன் இன்னும் அந்த அளவிற்கு சக்தி வாய்ந்தவன் அல்ல. இதற்கிடையில் ஜெயசமரன் அவள் வார்த்தைகளுக்கு ஒப்புதல் தெரிவிப்பது போல மெதுவாக தலையசைத்தான். அவன் திரும்பிச் செல்ல தயாரான அந்த கணத்தில் திடீரென்று அவன் முகத்தின் நிறம் மாறத் தொடங்கியது. அதே நேரத்தில் அவன் உடலில் இருந்த 2 பண்டைய குறியீடுகளும் மெதுவாக நடுங்கின. அதை உணர்ந்த ஜெயசமரன் உடனே தனது பார்வையை வானத்தை நோக்கி திருப்பினான். அந்த திசையில் எங்கோ வேகமாக நகர்ந்து கொண்டிருந்த ஒரு சக்தியை அவன் தெளிவாக உணர்ந்தான். ஜெயசமரன் திடீரென அந்த திசையை நோக்கி பார்ப்பதை கண்ட தீபிகாவும் சைரிக்கும் ஆச்சரியம் அடைந்தனர். அவர்களும் அவனது பார்வையை பின்தொடர்ந்து அந்த திசையை நோக்கி பார்த்தனர். பிறகு அடுத்த நொடியிலேயே ஜெயசமரன் அந்த திசையை நோக்கி வேகமாக நகரத் தொடங்கினார். அதைத் தொடர்ந்து தீபிகா, சைரிக் மற்றும் சுடர்வேந்தர் பிரிவைச் சேர்ந்த பல வீரர்களும் அவனை பின்தொடர்ந்தனர். அத்தியாயம் 1907. சில நிமிடங்கள் வேகமாக நகர்ந்த பிறகு ஜெயசமரனின் உருவம் நகரத்தின் வடமேற்கு திசையில் தோன்றியது. அவனை பின்தொடர்ந்து வந்தவர்கள் ஆச்சரியத்துடன், என்னாச்சு சமரா, ஏன் இவ்வளவு கலக்கமா இருக்க என்று கேட்டார்கள். அதற்கு ஜெயசமரன் அந்த திசையிலேயே பார்வையை நிலைநிறுத்தியபடி
சற்றே யோசித்துவிட்டு, அவங்க 2 பேரும் இங்க வந்துட்டாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க 2 பேரும் ஒண்ணா இருந்தாங்க. நம்ம உடனே இந்த பகுதியை முழுசா தேடணும் என்றார். ஜெயசமரன் இவ்வளவு கலக்கமடைந்ததற்கு காரணம் தியானிடம் நிச்சயமாக ஏதோ ஒரு விசித்திரம் இருப்பதாக அவன் உணர்ந்ததே. இல்லை என்றால் அவன் ஒருபோதும் சைத்திரனுடன் சேர்ந்து இருக்க மாட்டான். ஜெயசமரனின் வார்த்தைகளை கேட்டதும் தீபிகா உடனடியாக அனைத்து வீரர்களுக்கும் சுற்றுப்புறங்களை தேடுமாறு உத்தரவிட்டார். அவர்கள் அனைவரும் தலையசைத்து அங்கொன்றும் இங்கொன்றுமாக சிதறி சென்றனர். அதைத் தொடர்ந்து நூற்றுக்கணக்கான வீரர்கள் மின்னல் வேகத்தில் அந்த பகுதியை முழுவதுமாக சோதிக்க தொடங்கினர். ஆனால் 10 நிமிடங்களுக்கு பிறகு அவர்கள் அனைவரும் எந்த பலனுமின்றி திரும்பி வந்தனர். இதை கண்டதும் தீபிகாவின் முகத்தில் லேசான எரிச்சல் தோன்றியது. அப்போது ஜெயசமரன் அமைதியாக புன்னகைத்து, கவலைப்படாத தீபிகா, அவங்க இப்ப எங்க இருந்தாலும் நாளைக்கு நம்மளை சந்திக்காம இருக்க முடியாது. சரி வாங்க, நாம இங்கிருந்து போகலாம் என்றார். இப்படி சொல்லி ஜெயசமரன் புன்னகைக்க தொடங்கினார். அதற்கு பிறகு அவன் அங்கு மேலும் நிற்கவில்லை. ஜெயசமரன் சென்றதும் தீபிகா சைரிக்கை பார்த்துவிட்டு தன்னுடன் வந்த அனைத்து வீரர்களுக்கும் புறப்படுமாறு சைகை காட்டினாள். அவர்கள் அனைவரும் சென்ற பிறகு சுமார் அரை மணி நேரம் கழித்து தொலைவில் உள்ள ஒரு மலையிலிருந்து திடீரென்று கருப்பு சக்திகள் வெளிப்பட்டன. இந்த கருப்பு சக்திகளுக்குள் 2 பேர் தென்பட்டனர். அவர்கள் இருவரும் தற்போது ஜெயசமரனும் அவனது தோழர்களும் சென்ற திசையை நோக்கி பார்த்து கொண்டிருந்தனர். அப்போது ஒருவன் புன்னகையுடன், நான் ஒத்துக்கிறேன், இந்த பையன்கிட்ட ஏதோ ஒண்ணு இருக்குது. எல்லாத்துக்கும் மேல அவன் நம்மளோட சக்திகளை கூட உணர்ந்துட்டான். இந்த பையன் கொஞ்சம் விசித்திரமானவன் தான். எப்படி இருந்தாலும் தாரிகையும் மத்த 2 பேரையும் கொல்ல ஒருத்தர் ரொம்ப சிறப்பு வாய்ந்தவனா தான் இருக்கணும். சரி, இந்த தடவை நாம ஒன்னா வேலை செய்வோம். நாம எப்படியாவது பண்டைய மின்னல் குறியீட்டை எடுக்கணும். அது கையில வந்த உடனே இந்த சமரனை முடிச்சிடணும் என்றான். அவன் சொன்னதை கேட்டு அவன் அருகில் நின்றவன் சிரித்துக் கொண்டே, சரி போகலாம். உண்மையான வேடிக்கை நாளைக்கு தான் தொடங்க போகுது. உண்மையை சொன்னா என்னால காத்திருக்கவே முடியல. கடைசியா அந்த பண்டைய மின்னல் குறியீடு நம்ம கைக்கு வரப்போகுது என்று சிரித்தான். அவனது சிரிப்போடு அந்த இடம் முழுவதும் கருப்பு புகையால் மூடப்பட்டது. பிறகு அடுத்த நொடியிலேயே அந்த இருவரும் அந்த கருப்பு புகைக்குள் மர்மமாக மறைந்து போனார்கள். மறுநாள் காலை வானத்தில் சூரியன் பிரகாசிக்க தொடங்கியதும் நகரம் முழுவதும் சத்தமும் உற்சாகமும் நிரம்பி இருந்தது. மக்களின் எதிர்பார்ப்பும் ஆர்வமும் எல்லா இடங்களிலும் தெளிவாக புலப்பட்டது. ஏனெனில் இன்றுதான் மின்னலை ஏந்தும் போட்டி தொடங்கவிருந்த நாள். ஒரு வகையில் கடந்த 10 ஆண்டுகளில் அசுர கடலில் நடைபெற்ற அனைத்து போட்டிகளிலும் இந்த மின்னலை ஏந்தும் போட்டிதான் மிகவும் சிறப்பானதாக இருக்க போகிறது. அந்த நேரத்தில் ஜெயசமரன், இனியா, மேனகா மற்றும் பலர் நகரத்தின் நடுப்பகுதியில் இருந்த ஒரு உயரமான கட்டிடத்தில் நின்று கொண்டிருந்தனர். அங்கிருந்து அவர்கள் அருகில் இருந்த மற்றொரு கட்டிடத்தை கவனித்துக் கொண்டிருந்தனர். ஏனெனில் அதில்தான் சுடர்வேந்தர் பிரிவினர் தங்கி இருந்தனர். அந்த இடத்தில் பல சக்தி வாய்ந்த ஆற்றல்கள் திரண்டிருப்பதை ஜெயசமரனால் தெளிவாக உணர முடிந்தது. சுடர்வேந்தர் பிரிவு அசுர கடலில் நன்கு அறியப்பட்ட ஒரு வலுவான பிரிவு என்பது இதிலிருந்தே புரிந்தது. ஜெயசமரன் சுற்றி பார்த்தபோது அந்த கட்டிடத்தை சுற்றி மக்கள் பெருமளவில் திரண்டிருப்பதை கண்டு அவன் உள்ளுக்குள் ஆச்சரியம் அடைந்தான். அந்த முழு ஏற்பாடும் உண்மையிலேயே பிரம்மாண்டமாக இருந்தது. அப்போது மேனகா புன்னகையுடன், அந்த பண்டைய மின்னல் குறியீட்டால் ஈர்க்கப்பட்டு எங்கெங்கிருந்தோ மக்கள் இங்க வந்திருக்காங்க என்றாள். அதை கேட்ட ஜெயசமரன் மெதுவாக தலையசைத்தான். அதே சமயம் சிவப்பு நிற கவசங்கள் அணிந்த ஆயிரக்கணக்கான வீரர்கள் அந்த கட்டிடத்தை சுற்றி நிற்பதையும் அவன் கவனித்தான். அவர்களுடைய உடல்களிலிருந்து வெளிப்பட்ட சக்திகளை உணர்ந்தாலே யாருடைய இதயத்திலும் ஒரு சிறிய நடுக்கம் தோன்றாமல் இருக்க முடியாது. அந்த பயங்கர வீரர்களின் முன்னணியில் நின்றிருந்தவள் தீபிகா. மற்றவர்களைப் போலவே அவளது கையிலும் ஒரு சிவப்பு ஈட்டி இருந்தது. அந்த ஈட்டி வித்தியாசமானதாக இருந்தது. அதில் ஒரு பறவையின் உருவம் செதுக்கப்பட்டிருந்தது. அந்த பறவை முழுவதுமாக தீப்பிழம்புகளால் சூழப்பட்டிருந்தது. அந்த காட்சியை பார்த்த மேனகா மெல்லிய குரலில், தீபிகா மூத்த அக்னிவேந்தரோட சீடரா இருந்தாலும் இந்த பிரிவுல அவ வகிக்கும் பதவியை அவளோட சொந்த திறமையாலேயே அடைஞ்சிருக்கா. அவ அந்த படையில ரொம்ப கீழ்மட்டத்தில இருந்து தொடங்கி அவளோட சொந்த உழைப்பாலையும் வலிமையாலையும் இன்னைக்கு இந்த படையோட தலைவியா உயர்ந்திருக்கா என்றாள். அவள் சொன்னதை கேட்ட ஜெயசமரன் மெதுவாக ஒரு பெருமூச்சு விட்டான். ஏனெனில் அந்த பதவியை அடைய தீபிகா எவ்வளவு கடினமான முயற்சிகளை செய்திருக்க வேண்டும் என்பது அவனுக்கு புரிந்தது. அப்போது அருகில் நின்ற இனியா புன்னகையுடன், நம்ம சமரனனும் ஒன்னும் சாதாரணமானவர் இல்ல. அவர் கிழக்கு பகுதியில் இருக்கிற ஒரு சின்ன பிரிவுல இருந்து வந்து இன்னைக்கு அசுர கடல்ல அவருக்குன்னு ஒரு தனி பெயரை உருவாக்கி இருக்காரு. அவரும் இது எல்லாத்தையும் அவரோட சொந்த திறமையாலதான் சாதிச்சிருக்காரு. அதனால என்னோட பார்வையில சமரனன்னா தீபிகா அக்காவை விட சிறந்தவர் தான் என்றாள். இனியாவின் வார்த்தைகளை கேட்ட அனைவரும் புன்னகைத்தனர். அதன் பிறகு அனைவரின் பார்வையும் சுடர்வேந்தர் பிரிவின் அரண்மனையை நோக்கி திரும்பியது.
அப்போது அங்கே திடீரென ஒரு பிரகாசமான சிவப்பு ஒளி தோன்றியது. அந்த ஒளிக்குள் இருந்து ஒரு உயரமான மனிதர் மெதுவாக வெளியே நடந்து வந்தார். அவர் வெளிப்பட்ட நொடியிலேயே சுற்றியிருந்த வெப்பநிலை கணிசமாக உயர்ந்தது. அவரது உடல் முழுவதும் தீப்பிழம்புகளால் சூழப்பட்டிருந்தது. அவர் வெளியில் வந்ததும் அங்கு பரவியிருந்த சத்தம் ஒரே நொடியில் அடங்கியது. மக்களின் முகங்களில் இயல்பாகவே ஒரு விசித்திரமான பதட்டம் தோன்றியது. அனைவரின் மரியாதைக்கும் அச்சத்துக்கும் உரிய அந்த மனிதர் வேறு யாரும் அல்ல, பண்டைய அக்னி குறியீட்டின் உரிமையாளரும் சுடர்வேந்தர் பிரிவின் தலைவருமான அக்னிவேந்தரே. நெருப்பால் சூழப்பட்டிருந்த அக்னிவேந்தர் சுற்றிலும் அமைதியாக பார்வையை சுழற்றினார். பின்னர் தனது கம்பீரமான குரலில், முதல்ல உங்க எல்லாருக்கும் என்னோட நன்றி. இந்த போட்டிக்காக நீங்க எல்லாரும் தொலை தூரங்கள்ல இருந்து இங்க வந்திருக்கீங்க. நான் அதிகமா பேச விரும்பல, அதனால நான் நேரா விஷயத்துக்கு வரேன். இந்த போட்டியோட விதிமுறைகள் ரொம்ப எளிதானதுதான். அதிகமான போட்டிகள்ல யார் வெற்றி பெறாங்களோ கடைசியில அவங்க தான் வெற்றியாளர்களா அறிவிக்கப்படுவாங்க. அவங்களுக்கு தான் பண்டைய மின்னல் குறியீடு பரிசா வழங்கப்படும் என்றார். அதனைத் தொடர்ந்து ஒரு மென்மையான அசைவுடன் அவர் தனது கையை அசைத்தார். அந்த கையிலிருந்து பளபளப்பான சிவப்பு ஒளி ஒன்று வெளிப்பட்டு சில நொடிகளில் ஆயிரக்கணக்கான அடி உயரமுள்ள ஒரு மாபெரும் கண்ணாடியாக உருவெடுத்தது. அந்த கண்ணாடியின் உள்ளே விசித்திரமான சலசலப்பு ஒன்று தோன்றியது. அதை உற்று பார்த்த போது அதன் உள்ளே வேறு ஒரு உலகம் தெளிவாக தெரிந்தது. அங்கே பசுமை நிறைந்த மலைகள் பறந்து விரிந்திருந்தன. அந்த காட்சியை பார்த்த மக்கள் அனைவரும் ஆச்சரியத்தில் மூழ்கினர். பின்னர் அக்னிவேந்தன் மீண்டும் பேச தொடங்கி, இது எங்க சுடர்வேந்தர் பிரிவோட சிறப்பு கண்ணாடி. இதுக்குள்ள ஒரு தனி உலகமே இருக்குது. இந்த உலகத்துலதான் மின்னலை ஏந்தும் போட்டி நடக்க போகுது. நீங்க பாக்குற அந்த உயர்ந்த மலை தான் சுடர்வேந்தர் மலை. இந்த போட்டியோட இறுதி சுற்று அங்கதான் நடக்க போகுது. அதே மாதிரி யார் வெற்றியாளர் தீர்மானிக்கிற இடமும் இதுதான். பண்டைய மின்னல் குறியீடும் இந்த மலையோட உச்சியில தான் இருக்குது என்றார். இதை கேட்டதும் மேகங்களை கிழித்துக் கொண்டு நிற்பது போல தோன்றிய அந்த மலையை அனைவரும் கண்ணிமைக்காமல் பார்த்தனர். அதன் உச்சியிலிருந்து ஒரு மாபெரும் பண்டைய சக்தி வெளிப்படையாக உணரப்பட்டது. அங்கே ஒரு பண்டைய குறியீடும் தெளிவாக தெரிந்தது. அந்த குறியீட்டின் மீது கண்கள் பட்ட நொடியில் பலரின் கண்கள் பேராசையால் சிவந்தன. அவர்களின் சுவாசம் கனமாக மாறியது. ஏனெனில் ஒரு பண்டைய குறியீடு எவ்வளவு சக்தி வாய்ந்தது என்பது அனைவருக்கும் தெரியும். அதே நேரத்தில் பண்டைய மின்னல் குறியீட்டை பெற்றவர் அக்னிவேந்தனை போல சக்தி வாய்ந்தவராக மாற அதிக காலம் இருக்காது என்பதும் அவர்கள் அனைவருக்கும் புரிந்தது. அதன் பின் அக்னிவேந்தன் மேலும், சுடர்வேந்தர் மலையை சுற்றி 10 மலைகள் உள்ளன. அவற்றில் தலா ஒரு முத்திரைகள் வைக்கப்பட்டிருக்குது. மற்றவங்களை தோக்கடிச்சு அந்த மலைகளை அடையும் 10 வீரர்களே சுடர்வேந்தர் மலையின் உச்சிக்கு செல்ல தகுதியானவர்களா கருதப்படுவாங்க. ஒரு வகையில இது பண்டைய மின்னல் குறியீட்டுக்காக 10 சக்தி வாய்ந்த வீரர்களுக்கு இடையே நடைபெறும் போட்டின்னு கூட சொல்லலாம் என்றார். இந்த வார்த்தைகளை கேட்ட ஜெயசமரன் உள்ளுக்குள் திகைத்து போனார். ஏனெனில் போட்டிக்கு வந்திருந்த வீரர்களின் எண்ணிக்கை லட்சக்கணக்கில் இருப்பதை அவன் கவனித்தான். அவர்களில் பலர் மர்மமானதும் அபாரமானதுமான நுட்பங்களை பெற்றிருந்தனர். அத்தனை பேரிலிருந்து 10 பேர் மட்டுமே தேர்வு செய்யப்படுவது மிக கடினமான விஷயமாக தோன்றியது. பின்னர் அக்னிவேந்தன் மெதுவாக புன்னகைத்து, நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். இப்போ மின்னலை ஏந்தும் போட்டி தொடங்கட்டும் என்று அறிவித்தார். அந்த நொடியில் அந்த இடத்தின் வளிமண்டலம் பதட்டத்தால் நிரம்பியது. சுற்றிலும் கூக்குரல்கள் எழுந்தன. லட்சக்கணக்கான மக்கள் ஒரே நேரத்தில் முன்னோக்கி நகர தொடங்கினர். அந்த களத்தில் ஜீனா சிரித்துக் கொண்டே, சமரா, இனியா, உங்களால முடிஞ்ச சிறந்த முயற்சியை பண்ணுங்க என்றாள். அதற்கு அவர்கள் இருவரும் அமைதியாக தலையசைத்தனர். அதன் பிறகு ஜெயசமரன் தூரத்தில் நின்றிருந்த ஒரு பெண்ணை கவனித்தான். அவளை பார்த்ததும் அவனது முகத்தில் மென்மையான புன்னகை மலர்ந்தது. பின்னர் அவன் கண்ணாடியை நோக்கி நகரத் தொடங்கினான். அவன் கண்ணாடிக்குள் நுழைவதை பார்த்த தீபிகாவும் புன்னகையுடன் வேகமாக முன்னேறினாள். அந்த நேரத்தில் இனியாவும் ஜெயசமரனுடன் இருந்தாள். அப்போது ஜீவ மரண வாசலின் கவசத்தை அவள் தனது கைகளில் உறுதியாக ஏந்தி இருந்தாள். இவ்வாறு அந்த மாபெரும் போட்டி தொடங்கியது. கண்ணாடியின் உள்ளே எண்ணற்ற மலைகள் சூழ்ந்த மிக பரந்த ஒரு உலகம் விரிந்திருந்தது. பசுமை நிறைந்த அந்த மலைகள் பார்ப்பதற்கு கண்கொள்ளா காட்சியாக இருந்தன. அவற்றின் இடையே சில நேரங்களில் மந்திர மிருகங்களின் கர்ஜனைகள் ஒலித்தன. அடுத்த நொடியில் எண்ணற்ற நிழல்கள் அந்த உலகில் தோன்றின. அவை அனைத்தும் வேகமாக மலைகளை நோக்கி நகர்ந்தன. அவற்றின் வருகையால் அந்த உலகின் அமைதி முற்றிலும் குலைந்தது. அதே நேரத்தில் தூரத்திலிருந்து மேலும் 2 நிழல்கள் அந்த உலகத்திற்குள் நுழைவது தென்பட்டது. அவர்கள் ஜெயசமரனும் இனியாவும் தான். அங்கே வந்ததும் இருவரும் சுற்றிலும் பார்வையை செலுத்தினர். பின்னர் ஜெயசமரன் மெதுவாக புன்னகைத்து,
சுடர்வேந்தர் பிரிவு கிட்ட இவ்வளவு பெரிய புதையல் இருக்கும்னு நான் நினைக்கவே இல்லை. ஒரு கண்ணாடிக்குள்ள இப்படி ஒரு தனி உலகமே இருக்கா என்றார். ஒரு வகையில் அந்த சிறப்பு கண்ணாடி ஜெயசமரனின் சுடர் கலசத்தை போலவே இருந்தது. இரண்டுமே தனி உலகங்களை உள்ளடக்கிய புதையல்கள் தான். ஆனால் அவற்றிற்கிடையே ஒரு முக்கியமான வேறுபாடு இருந்தது. இந்த உலகம் பசுமையாலும் உயிராலும் நிறைந்திருந்தது. ஆனால் சுடர் உலகம் வறண்டதாகவும் பாழடைந்ததாகவும் இருந்தது. இந்த நேரத்தில் இனியா அங்கே கூடியிருந்த எண்ணற்ற மக்களை பார்த்தாள். அந்த காட்சி அவளது முகத்தில் பெரும் ஆச்சரியத்தை உருவாக்கியது. அவள் முகத்தில் தோன்றிய அந்த ஆச்சரியத்தை பார்த்த ஜெயசமரன் மெதுவாக புன்னகைத்தான். அதே சமயம் அவன் கைகளில் திடீரென்று ஒரு முத்திரை தோன்றியது. அந்த முத்திரை மெல்ல பிரகாசித்து ஓய்ந்தது. அந்த முத்திரையை உடைத்தால் யார் வேண்டுமானாலும் உடனடியாக அந்த உலகத்திலிருந்து வெளியேற முடியும். ஆனால் அப்படி செய்தால் பண்டைய குறியீட்டுக்கான போட்டியிலிருந்து வெளியேற்றப்படுவார்கள். ஜெயசமரனும் இனியாவும் அங்கே நின்று கொண்டிருந்த போது மேலும் பலர் அந்த உலகிற்குள் நுழைய தொடங்கினர். பிறகு அவர்கள் அனைவரும் வேகமாக பசுமை நிறைந்த மலைகளை நோக்கி நகர ஆரம்பித்தார்கள். அந்த காட்சியை பார்த்த ஜெயசமரனும் அமைதியான புன்னகையுடன் முன்னேற தொடங்கினார். இத்தனை சக்தி வாய்ந்தவர்கள் ஒரே நேரத்தில் அந்த உலகத்திற்குள் நுழைவதால் அங்கே ஒரு பெரும் சக்தி எழுச்சி ஏற்படுவதை அவனால் தெளிவாக உணர முடிந்தது. அதோடு பல வீரர்கள் ஒருவருக்கொருவர் சண்டையிட தொடங்கி இருந்தனர். எல்லாவற்றிற்கும் மேலாக அங்கே இருந்தது ஒரே ஒரு பண்டைய மின்னல் குறியீடு மட்டுமே. அதாவது இறுதியில் ஒரே ஒரு வெற்றியாளர் மட்டுமே இருப்பார் என்பதே உண்மை. சிறிது நேரம் ஜெயசமரனும் இனியாவும் சுற்றி உள்ள சூழலை கவனித்தபடியே முன்னோக்கி சென்றனர். அந்த பகுதியில் சக்தி வாய்ந்த வீரர்கள் மட்டுமல்லாமல் அபாயகரமான மந்திர மிருகங்களும் இருந்தன என்பதை அவர்கள் உணர்ந்தனர். அந்த மிருகங்கள் இடைவிடாமல் வீரர்களை தாக்கிக் கொண்டிருந்தன. முன்னேறி செல்லும் வழியில் 100க்கும் மேற்பட்ட போர்களை கண்ட போதிலும் ஜெயசமரனும் இனியாவும் எங்கும் நின்று விடவில்லை. ஏனெனில் அவர்கள் கூடிய விரைவில் சுடர்வேந்தர் மலையை அடைய வேண்டும். அதற்கு முன் அருகில் உள்ள ஒரு மலையிலிருந்து ஒரு முத்திரையை பெற்றாக வேண்டியது அவசியமாக இருந்தது. வழியில் ஜெயசமரனையும் இனியாவையும் தாக்க முயன்ற சில முட்டாள்களும் தோன்றினர். ஆனால் இனியாவின் ஜீவ மரண வாசல் கவசத்தின் ஒரே ஒரு தாக்குதலே அவர்களுக்கு போதுமான பாடத்தை கற்பித்தது. அதை பார்த்த பிறகு அவர்கள் அனைவரும் பயந்து விலகிச் சென்றனர். அதனால் ஜெயசமரன் எதையும் செய்ய வேண்டிய அவசியமே ஏற்படவில்லை. இருப்பினும் அவர்கள் தொடர்ந்து முன்னோக்கி செல்ல செல்ல தங்களை சுற்றியுள்ள சக்திகளின் அழுத்தம் அதிகரித்து வருவதை ஜெயசமரன் உணர்ந்தார். அதிலிருந்து இப்போது இவர்கள் வந்தடைந்த பகுதி சாதாரண வீரர்கள் இருக்கும் இடமல்ல என்பது தெளிவாக தெரிந்தது. இந்த நேரத்தில் ஜெயசமரன் தனது பார்வையை வானத்தை நோக்கி திருப்பினார். பிறகு அவன் மனதில், இந்நேரம் தீபிகாவும் மற்றவங்களும் அந்த மலைக்கு போயிருக்கணும், அதனால நாங்களும் சீக்கிரமாக போகணும் என்று நினைத்துக் கொண்டான். அதே நொடியில், சமரனா ஜாக்கிரதை என்ற இனியாவின் கவலை நிறைந்த குரல் அவன் காதில் விழுந்தது. அதை கேட்டவுடனே அவனது எண்ணங்களில் இருந்து வெளியே வந்தான். அப்போது இனியாவின் முகம் முற்றிலும் நிறம் மாறியிருந்தது. பிறகு அவள் உடனே தனது கவசத்தை ஜெயசமரனுக்கு முன்னால் கொண்டு வந்தாள். அதைத் தொடர்ந்து அந்த கவசத்திலிருந்து கருப்பு ஒளி ஒன்று வெளிப்பட்டு காடு முழுவதும் பரவி சிதறியது. அந்த ஒளி பரவிய இடங்களில் இருந்த மரங்கள் சில நொடிகளில் அழிந்தன. அந்த அழிவின் நடுவே சில நிழல்கள் மெதுவாக உருவெடுக்க தொடங்கின. அந்த நபர்கள் ஜெயசமரனையும் இனியாவையும் தீய நோக்கத்துடன் உற்று பார்த்தனர். ஜெயசமரன் கவனித்த போது அவர்களின் எண்ணிக்கை மொத்தம் 6 பேர் என்பது தெளிவானது. ஆனால் அவனை உண்மையாகவே ஆச்சரியப்படுத்தியது அவர்களின் உடல்களிலிருந்து வெளிப்பட்ட ஆபத்தான சக்திகள் தான். அந்த சக்திகளில் மரணத்தின் ஆற்றலும் கலந்திருந்தது. இதனால் அவர்கள் அனைவரும் மகாயோகி நிலை வீரர்கள் என்பது சந்தேகமின்றி தெளிவானது. அதே நேரத்தில் தூரத்தில் நின்றிருந்த அந்த குழுவில் ஒருவன் ஜெயசமரனை உற்று பார்த்தான். அப்போது அவன் முகத்தில் ஒரு விசித்திரமான சிரிப்பு மலர்ந்து, இவ்வளவு பெரிய மீன் நம்ம வலையில சிக்கும்னு நான் நினைக்கவே இல்லை. இவன் தானே சமீபத்துல பட்டியல்ல வந்த அந்த பையன். வந்த வேகத்திலேயே எல்லாரையும் இவனை பத்தியே பேச வைக்கிற அளவுக்கு ஒரு பெரிய பாய்ச்சலை நிகழ்த்திட்டான். நாங்க யாருன்னு உனக்கு தெரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன். ஏன்னா நாங்க தான் இரத்த வெறியர்கள் என்றான். அந்த பெயரை கேட்ட நொடியில் ஜெயசமரனின் முகத்தில் லேசான கவலை மிதந்தது. ஏனெனில் இரத்த வெறியர்கள் அசுர கடலில் பெயர் பெற்ற சக்தி வாய்ந்த வீரர்களின் ஒரு குழு என்பதும் அந்த குழுவில் மொத்தம் 6 பேர் இருப்பதும் அவனுக்கு தெரியும். அவர்கள் அனைவரும் பட்டியலில் 12ஆம் இடத்திலிருந்து 18ஆம் இடம் வரை இருந்தவர்கள். அவர்களின் தனிப்பட்ட பலம் மட்டுமே என்றால் அது ஜெயசமரனுக்கு பெரிய சிக்கலாக இருந்திருக்காது. ஆனால் ஒரு வருடத்திற்கு முன்பு இந்த 6 பேரும் ஒன்றாக சேர்ந்து அப்போது 8வது இடத்தில் இருந்த ஒரு வீரனை கொன்றதாக கேள்விப்பட்டிருந்தார். அந்த சம்பவம் அசுர கடல் முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருந்தது. அத்தியாயம் 1908. ஒருவராக இருந்தால் அவர்கள் அவ்வளவு பயங்கரமானவர்களாக கருதப்பட மாட்டார்கள். ஆனால் இங்கே
6 பேரும் ஒரே நேரத்தில் போரிடுவார்கள் என்பதே உண்மையான அபாயமாக இருந்தது. அதனால் அவர்களை நேரில் கண்டதும் ஜெயசமரன் மனதளவில் ஒரு பெரிய சிக்கலுக்கு தயாரானான். அந்த சமயம் அந்த குழுவில் இருந்த ஒரு வீரன் தனது அபாயகரமான ஆயுதத்தை ஜெயசமரனையும் இனியாவையும் நோக்கி நீட்டி குளிர்ச்சியான குரலில், அப்படின்னா ஒரு விஷயத்த சொல்லுங்க, நீங்க 2 பேரும் அமைதியா உங்களோட முத்திரைகளை உடைச்சி இந்த போட்டியில இருந்து விலக போறீங்களா, இல்ல நாங்க உங்க தலைகளை உங்க உடம்புல இருந்து தனியா எடுத்து உங்களை இந்த போட்டியில இருந்து வெளியே அனுப்பணுமா என்று கேட்டார். அவர்கள் எதிரிகளை சந்திக்கும் ஒவ்வொரு முறையும் இரக்கமின்றி அவர்களின் தலையை உடலிலிருந்து பிரித்து ரத்தம் நீரூற்றை போல பீரிடச் செய்வதால் அந்த குழு இரத்த வெறியர்கள் என்று அழைக்கப்பட்டது. ஆனால் அவர்களின் வார்த்தைகள் ஜெயசமரனின் காதுகளில் விழுந்த நொடியிலேயே அவன் கண்களில் ஒரு கொடிய ஒளி மின்னியது. அவன் உடனே தனது முஷ்டிகளை இருக்க பிடித்து மின்னல் மன்னனின் கோலை வெளியே எடுத்தான். அப்போது அந்த கோலை சுற்றிலும் எண்ணற்ற மின்னல்கள் பாய்ந்தன. அவற்றின் கர்ஜனை அந்த காட்டையே அதிரச் செய்தது. ஆயுதத்தை உறுதியாக பிடித்த ஜெயசமரன் அமைதியான ஆனால் உறுதியான குரலில், இனியா, இந்த சண்டையை சீக்கிரம் முடிச்சிருவோம், ஏன்னா நம்ம சீக்கிரம் முன்னாடி போக வேண்டியது இருக்கு என்றான். அதற்கு பிறகு அங்கே ஒரு பெரும் போர் வெடித்தது. சக்திகளின் கலவரம் அந்த இடம் முழுவதும் பரவியது. ஜெயசமரனின் உடலில் பச்சை ஒளி பிரகாசித்தது. அதனுடன் மின்னல்களை கொண்டு அவன் இடைவிடாது தாக்கினான். மறுபுறம் இரத்த வெறியர்களும் ஒன்றிணைந்து தாக்கினர். அவர்களது உடல்களிலிருந்து பேரளவு சக்திகள் வெளிப்பட்டன. 2 தரப்புகளும் மோதிய போது ஒரு பயங்கரமான சக்தி அலை எழுந்து சுற்றி உள்ள இடமெங்கும் பரவியது. அதன் தாக்கத்தால் பல மரங்கள் முறிந்து விழுந்தன. ஜெயசமரன் சில அடிகள் பின் வாங்கினான். ஆனால் உடனே தனது கோலின் துணையால் தன்னை நிலைநிறுத்தி கொண்டான். அதே சமயம் இரத்த வெறியர்கள் பலர் வெகு தூரம் பின்னால் தூக்கி எறியப்பட்டனர். பிறகு தங்களை சமாளித்துக் கொண்ட அவர்கள் கடுமையான முகத்துடன், நீ எப்படி முதல் 10 இடங்களுக்குள்ள வந்த, நீ இப்ப எங்களுக்கு எந்த சந்தேகமும் இல்ல, உன்கிட்ட உண்மையான திறமை இருக்குது, ஆனா நாங்க 6 பேருங்கிறத மறந்துடாத என்றார்கள். அவர்கள் அனைவரும் மகா யோகிகள். ஆனால் ஜெயசமரன் ஒரு பரமஜீவ நிலை வீரன் மட்டுமே. இருந்தும் அவன் அவர்களுடன் சமமாக மோதியதை பார்த்து அனைவரும் ஆச்சரியம் அடைந்தனர். அப்போது ஜெயசமரனின் முகத்தில் எந்த உணர்ச்சியும் தெரியவில்லை. அவன் அமைதியாக அனைவரையும் பார்த்து, இனியா, இந்த கூட்டத்தில இருந்து ஒருத்தனை மட்டும் தனியா பிரிச்சா போதும், மத்த எல்லாரும் சீட்டு கட்டு கோபுர மாதிரி சதறி விழுந்துருவானுங்க என்றான். அவன் சொன்னதை கேட்ட இனியா தலையசைத்தாள். பிறகு அவள் உடனே முன்னோக்கி நகர்ந்து ஜீவ மரண வாசலின் கவசத்தை கொண்டு தாக்கினாள். இனியா தங்களை நோக்கி வருவதை பார்த்ததும் இரத்த வெறியர்களின் முகங்களில் கொடூரம் தென்பட்டது. அவர்கள் உடனே அவர்களை நோக்கி தாக்க தொடங்கினர். ஆனால் அவர்கள் முழுமையாக செயல்படுவதற்குள் பச்சை ஒளியில் மூடப்பட்ட ஜெயசமரன் மின்னல் வேகத்தில் அவர்கள் அருகே வந்து சேர்ந்தார். பிறகு மின்னல் மன்னனின் கோலை சுழற்றிய அவன் அந்த 6 பேரில் 5 பேரை ஒரே நேரத்தில் மின்னல் வலையில் சிக்க வைத்தார். அந்த 5 பேர் பிரிக்கப்பட்ட நொடிகள் அவர்களின் ஒருங்கிணைந்த சக்தி கணிசமாக குறைந்தது. அதை உணர்ந்த ஜெயசமரனின் முகத்தில் லேசான புன்னகை மலர்ந்தது. அவன் உடனே கோலை உயர்த்தி ஒரு சக்தி வாய்ந்த மின்னல் தாக்குதலை விடுத்தான். மின்னலின் கர்ஜனையுடன் அந்த தாக்குதல் 5 பேரின் மீது விழுந்தது. அதனால் அவர்கள் அனைவரும் வெகு தூரம் தடுமாறி விழுந்தனர். அந்த மின்னலின் அதிர்ச்சி அளவுக்கு மீறியதாக இருந்ததால் அவர்களின் உடல்கள் நடுங்கி முடிகள் சிலிர்த்தன. அதைத் தொடர்ந்து முகங்களில் தீக்காயங்களின் தடயங்கள் தென்பட்டன. ஏனெனில் அந்த மின்னல் அவர்களுக்கு பெரும் சேதத்தை ஏற்படுத்தி இருந்தது. அப்போது அந்த 5 பேரில் ஒருவன் நடுக்கம் கலந்த குரலில், இந்த பையன் ரொம்ப பெரிய வலிமை கொண்டவன், அவனோட கோலை எப்படியாவது தவிர்க்கணும் என்றார். இதை கேட்டு அவனுடன் நின்ற மற்ற 4 பதட்டம் அடைந்தனர். ஜெயசமரனின் பெயரும் புகழும் அவர்கள் முன்பே கேள்விப்பட்டதுதான். ஆனால் அவர்கள் அனைவரும் சேர்ந்திருந்தாலும் கூட அவனை தோற்கடிக்க முடியாது என்று அவர்கள் ஒருபோதும் நினைத்ததே இல்லை. அப்போது ஜெயசமரன் கொடூரமான ஒரு புன்னகையுடன், அடுத்த தடவை நீங்க யாரையாவது தாக்கணும்னு நினைச்சா முதல்ல உங்க கண்ணை திறந்து உங்களுக்கு முன்னாடி நிக்கிற ஆள் எவ்வளவு ஆபத்தானவங்கன்னு பாருங்க, அதுக்கப்புறம் சண்டைக்கு போங்க. சரி, இப்போ உங்களுக்காகலாம் நேரத்தை வீணாக்க முடியாது, அதனால நான் இங்க இருந்து கிளம்புறேன் என்றான். இப்படி சொன்ன உடனே அவன் நெற்றியில் மின்னல்கள் கூடியது. பிறகு அந்த மின்னல்கள் மெதுவாக ஒரு விசித்திரமான கண்ணாடியாக மாறத் தொடங்கியது. அந்த கண்களில் மறைந்திருந்த அபாயகரமான சக்திகளை உணர்ந்த நொடிகள் அந்த 5 பேரின் முகங்கள் நிறம் மாறின. அவர்கள் அச்சத்துடன் ஒரே குரலில் என்று அலறினர். அவர்கள் இதை சொல்லி முடிப்பதற்குள் ஜெயசமரனின் நெற்றியில் உருவான அந்த கண் முழுமையாக தயாரானது. பிறகு அடுத்த நொடியே அதிலிருந்து 1000 அடி நீளமுள்ள ஒரு மின்னல் வெடித்தெழுந்து அதிவேகமாக பாய்ந்து அந்த 5 பேரை நோக்கி சென்றது. அந்த மின்னல் முன்னேறிய பாதையில் தரை பிளந்து விரிசல்கள் தோன்ற தொடங்கின. அதை நேருக்கு நேர் எதிர்கொள்ள வேண்டிய நிலையை உணர்ந்த இரத்தவெறி வீரர்கள் பீதி அடைந்து தங்கள் சக்திகளை முழுமையாக வெளிப்படுத்தினர். அப்போது அவர்களின் உடல்களிலிருந்து வெளிப்பட்ட சக்திகள் ஒன்றிணைந்து
ஒரு மாபெரும் வாளாக உருவெடுத்தன. அது முழுவதும் இரத்தத்தால் வடிக்கப்பட்டது போல தோற்றமளித்தது. அந்த வாளின் மேற்பரப்பில் ஆயிரக்கணக்கான மந்திர மிருகங்களின் உருவங்கள் செதுக்கப்பட்டிருந்தன. அப்போது அவற்றின் கர்ஜனைகள் கூட காற்றில் ஒலித்தன. பிறகு ஒரே அசைவில் அந்த வாள் முன்னேறி வந்து ஜெயசமரனின் மின்னல் தாக்குதலுடன் நேரடியாக மோதியது. இரண்டும் மோதிய அந்த கணத்தில் மிக கொடிய ஒரு வெடிப்பு ஏற்பட்டது. அந்த அதிர்வுகள் சுற்றியிருந்த முழு பகுதியையும் பாழாக்கின. அந்த தாக்குதல் வெடிப்பின் பின் சில நிழல்கள் தூக்கி எறியப்பட்டது போல பின்னால் சென்று விழுந்தன. அதே நேரத்தில் அந்த பாழடைந்த தரையின் நடுவில் மின்னல் மன்னனின் கோலை தனது கையில் பிடித்தபடி ஜெயசமரன் நிமிர்ந்து நின்றார். அவனிடமிருந்து சிறிது தூரத்தில் அந்த 5 இரத்தவெறி வீரர்களும் சிதைந்த நிலையில் கிடந்தனர். அப்போது அவர்களின் நிலை நிச்சயமாக சிறப்பாக இல்லை. பிறகு ஜெயசமரன் அவர்களை உன்னிப்பாக பார்த்தான். அவர்களிடமிருந்து வெளிப்பட்ட சக்திகள் மிகவும் பலவீனம் அடைந்திருந்ததை உணர்ந்து அவன் மெதுவாக தலையசைத்தான். பின்னர் கடைசியாக எஞ்சியிருந்த வீரனை நோக்கி தனது பார்வையை திருப்பி அமைதியான குரலில், இப்ப என்னோட கேள்விக்கு நேரடியா பதில் சொல்லு. நீங்க எல்லாரும் உங்களோட முத்திரைகளை நீங்களே உடைச்சு பின்வாங்க போறீங்களா, இல்ல நான் உங்க எல்லாரோட தலைகளையும் உங்க உடம்புல இருந்து பிரிச்சு அதுக்கப்புறம் உங்க முத்திரைகளை உடைக்கணுமா என்று கேட்டான். அந்த வார்த்தைகளை கேட்ட நொடியில் அவர்களின் முகங்களில் இருந்த நிறம் முற்றிலும் வெளியேறியது. அவர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டு கோபத்துடன் பற்களை கடித்தனர். பிறகு அப்படியே, இந்த உலகம் ரொம்ப சின்னது சமரா, ஒரு நாள் நிச்சயமா இதுக்காக நாங்க உன்னை பழி வாங்குவோம் என்றார்கள். சண்டையில் படுதோல்வி அடைந்திருந்தாலும் அங்கிருந்து செல்லும் முன் தங்கள் மானத்தை காப்பாற்றிக் கொள்ள அவர்கள் முயன்றனர். ஆனால் அந்த வார்த்தைகள் ஜெயசமரனின் காதுகளில் விழுந்ததும் அவனது முகத்தில் தெளிவான அதிருப்தி தெரிந்தது. அந்த மாற்றத்தை கண்ட நொடியில் அவர்கள் அனைவரும் திகிலடைந்தனர். இனி ஒரு கணம் தாமதித்தால் கூட உயிர் தப்பாது என்பதை உணர்ந்து அனைவரும் அவசரமாக தங்கள் முத்திரைகளை உடைத்தனர். ஏனெனில் ஜெயசமரன் தங்களை முடித்து விடுவதற்குள் உடனடியாக அந்த உலகத்திலிருந்து வெளியேறவே அவர்கள் விரும்பினர். அவர்கள் இப்படி பின்வாங்கி செல்வதை பார்த்த இனியா சிரித்தார். அதன் பின் ஜெயசமரன் மின்னல் மன்னனின் கோலை அமைதியாக எடுத்து வைத்து அவனும் இனியாவும் மீண்டும் முன்னோக்கி நகர தொடங்கினர். அவர்கள் மேலும் தொலைவில் செல்ல செல்ல மற்ற வீரர்கள் தாமாகவே அவர்களை தவிர்த்து விலகிச் சென்றனர். அதிலிருந்து ஜெயசமரனை எதிர்கொள்ள யாரும் விரும்பவில்லை என்பது தெளிவாக தெரிந்தது. அதே நேரத்தில் முந்தைய போரின் அதிர்வுகளை அங்கிருந்து அனைவரும் உணர்ந்திருந்தனர். ஆனால் ஜெயசமரனுக்கும் இனியாவிற்கும் வெகு தொலைவில் கருப்பு உடை அணிந்த ஒரு இளைஞன் ஒரு பெரிய மரத்தின் அருகே நின்று கொண்டிருந்தான். அவர்கள் முன்னேறி செல்வதை பார்த்ததும் அவன் முகத்தில் ஒரு விசித்திரமான புன்னகை விரிந்தது. அப்போது அவன் மெதுவாக, தாரிக்குக்கும் மற்ற 2 பேருக்கும் என்ன நடந்ததுன்னு இப்ப எனக்கு புரியுது. இந்த பையனுக்கு நிச்சயமா திறமை இருக்கு. ஆனா துரதிருஷ்டவசமா இந்த தடவை அவன் வாழ்க்கையை முடிக்கும் பொறுப்பு என் பிரிவால எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால அவன் இப்ப இறந்தே ஆகணும் என்றார். அந்த வார்த்தைகள் முடிந்த அடுத்த நொடியே அவனது உடல் ஒரு மர்மமான முறையில் காற்றில் கரைந்து மறைந்தது. அதே நேரத்தில் அதிவேகமாக நகரும் 2 நிழல்கள் காட்டுக்குள் முன்னேறி சென்று கொண்டிருந்தன. யாராவது மிகுந்த கவனத்துடன் பார்த்திருந்தால் மட்டுமே யாரோ கடந்து செல்கிறார்கள் என்பதை உணர முடிந்திருக்கும். ஆனால் ஒருவர் புரிந்து கொள்ளும் முன்னரே அந்த 2 நிழல்களும் வெகு தூரம் சென்று விட்டன. அந்த நிழல்களில் ஒன்று மற்றொன்றை நோக்கி, சமரணனா, அந்த இரத்தவெறி பிடிச்ச வீரர்கள் உண்மையிலேயே ரொம்ப பலவீனமா இருக்கானுங்க. அவனுங்களோட பெயரை கேட்ட உடனே அவனுங்க ரொம்ப கொடூரமானவனுங்களா இருப்பானுங்கன்னு நினைச்சேன். ஆனா இப்ப அவனுங்க வெறும் கோமாளிங்கன்னு தோணுது என்றாள். ஆரம்பத்தில் அந்த இரத்தவெறி பிடித்த வீரர்களுடன் ஒரு பெரிய போர் நடக்கும் என்று இனியா நினைத்திருந்தாள். ஆனால் கொடூரமானவர்கள் என்று எண்ணியவர்கள் தங்கள் உயிரை காப்பாற்றிக் கொள்ள இப்படி ஓடி ஒளிவார்கள் என்று அவள் எதிர்பார்க்கவே இல்லை. இனியாவின் வார்த்தைகளை கேட்ட ஜெயசமரன் மெதுவாக புன்னகைத்து, அது நல்ல விஷயம்தான் இனியா, இல்லைன்னா அவங்களால நாம தேவையில்லாம நிறைய நேரத்தை வீணடிச்சிருப்போம். உண்மையில ரொம்ப திறமையானவங்க எல்லாரும் சுடர்வேந்தர் மலையை நோக்கி எந்த ஒரு தடையும் இல்லாம போயிட்டு இருக்காங்க. யாரும் அவங்கள தடுக்க விரும்பல. நாம எல்லாருமே அந்த மலையை அடைஞ்சதுக்கு அப்புறம் தான் ஒரு கடுமையான போர் நடக்கும். அதோட அந்த இரத்தவெறி நமக்கு ஒரு நன்மையும் கிடைச்சிருக்குது. அதுக்கப்புறம் நம்ம வழியில வேற யாரும் வரல. அதை நீ கவனிக்கலையா என்று கேட்டா. அவன் சொன்னதை கேட்ட இனியா சிறிது நேரம் சிந்தனையில் ஆழ்ந்தாள். பின்னர் அதுதான் உண்மை என்பதை அவளும் உணர்ந்தாள். ஏனெனில் வழியில் சிலரின் கண்களில் விசித்திரமான கொடூரம் தெரிந்தது. ஆனால் அவர்கள் அனைவரும் விரைவில் மறைந்து விட்டனர். அதிலிருந்து இரத்தவெறி பிடித்த வீரர்களுடனான மோதல் மற்றவர்களுக்கு ஒரு எச்சரிக்கையாக அமைந்தது என்பது அவளுக்கு தெளிவாக தெரிந்தது. அப்போது இனியா, அப்படின்னா இப்போ நம்ம வேகத்தை இன்னும் அதிகரிக்கணும். ஏன்னா அந்த சுடர்வேந்தர் மலையில எத்தனை சக்தி வாய்ந்தவங்க கூடியிருக்காங்கன்னு நான் பார்க்க விரும்புறேன் என்றாள். அதை கேட்ட ஜெயசமரன் தலையசைத்து தனது வேகத்தை மேலும் அதிகரித்து முன்னோக்கி செல்ல தொடங்கினார். அவர்கள் இருவரும் முன்னேறி செல்ல செல்ல ஜெயசமரனால் சுற்றிலும் இன்னும் பல சக்தி வாய்ந்த ஆற்றல்களை உணர முடிந்தது.
ஆனால் அந்த சக்தி வாய்ந்தவர்களும் அவன் வழியில் வந்து தாக்க விரும்பவில்லை. ஏனெனில் ஜெயசமரனையும் இனியாவையும் எதிர்த்து போரிடுவது தங்களுக்கே பெரிய இழப்பை ஏற்படுத்தும் என்று அவர்கள் அஞ்சினார்கள். இந்த உணர்வால் ஜெயசமரன் லேசாக புன்னகைத்தான். ஆனால் அந்த வீரர்களை பொருட்படுத்தாமல் இனியாவுடன் வேகமாக முன்னேறினான். சிறிது தூரம் சென்றதும் அவன் சுற்றிலும் பார்வையை செலுத்தினான். அப்போது அவனுக்கு முன்னால் ஒரு மிகப்பெரிய மலை தோன்றியது. ஆனால் அது வெகு தொலைவில் இருந்ததால் அதை அடைய ஜெயசமரனுக்கும் இனியாவிற்கும் சுமார் அரை மணி நேரம் ஆகும் என்று தோன்றியது. ஆனால் திடீரென்று ஜெயசமரன் ஏதோ ஒரு விசித்திரமான உணர்வை பெற்றார். உடனே தனது வேகத்தை குறைத்து இனியாவையும் வேகத்தை குறைக்கும்படி சைகை காட்டினான். பிறகு அவன் தனக்கு முன்னால் இருந்த தரையை உன்னிப்பாக கவனிக்க தொடங்கினான். அங்கே அவனுக்கு ஒரு அபூர்வமான சக்தி உணரப்பட்டது. அதைத் தொடர்ந்து இன்னும் சிறிது தூரம் முன்னேறிய போது எண்ணற்ற சடலங்கள் சிதறி கிடப்பதையும் தரை முழுவதும் அவர்களின் இரத்தத்தால் சிவந்திருப்பதையும் அவன் கண்டான். அந்த காட்சியை பார்த்த இனியா முகத்தில் லேசான கவலையுடன், இந்த வீரர்கள் எல்லாருமே கொல்லப்பட்டிருக்காங்க. ஆனா அவங்க முத்திரையை உடைச்சு இந்த உலகத்திலிருந்து வெளியே அனுப்பியிருக்கலாமே. அப்படின்னா இவங்களை கொன்னவங்க இவங்களுக்கு அவங்க முத்திரையை உடைக்க கூட நேரம் கொடுக்கல என்றாள். அதை கேட்டுக்கொண்டே ஜெயசமரன் மெதுவாக அந்த சடலங்களை நோக்கி முன்னேறினான். பிறகு தரையில் சிதறி கிடந்த இரத்தத்தை தனது விரலால் தொட்ட நொடியில் அவனது பண்டைய அழிவு குறியீட்டில் ஒரு லேசான அதிர்வு ஏற்பட்டது. அந்த அசைவுடன் அந்த இரத்தத்தில் மிகவும் மங்கலான கருப்பு ஆற்றல்கள் கலந்திருப்பதை அவன் உணர்ந்தான். அதை உணர்ந்த ஜெயசமரன் தனக்குள்ளேயே, இது இருளின் சக்திகள். அப்படின்னா இவங்களை கொன்னவன் ஒரு இருளின் அடிமை. என்னோட யூகம் தப்பில்லைனா அது வியானாவோ இல்ல சைத்திரனாவோ தான் இருக்கணும் என்று நினைத்து கொண்டான். கொல்லப்பட்ட வீரர்கள் அனைவரும் மிகவும் சக்தி வாய்ந்தவர்கள் என்பது ஜெயசமரனுக்கு தெளிவாக தெரிந்தது. இருப்பினும் இறப்பதற்கு முன் அவர்களால் தங்கள் எதிரிக்கு எந்த தீங்கையும் விளைவிக்க முடியவில்லை. அவர்களை இவ்வளவு இரக்கமின்றி அழிக்கும் திறன் இந்த போட்டியில் பங்கேற்ற சிலருக்கு மட்டுமே இருந்தது என்பதை இதுவே தெளிவாக காட்டியது. அதோடு இந்த கொடூரமான தாக்குதல்களில் இருளின் சக்திகள் கலந்திருந்ததால் கொலையாளி அந்த இருவரில் ஒருவராகத்தான் இருக்க முடியும் என்பதையும் ஜெயசமரன் புரிந்து கொண்டான். சிறிது நேரம் முன்னால் பார்த்தபடியே நின்ற அவன், இவங்களை கொன்னவன் இதே வழியில தான் போயிருக்கணும், வாயினியா போகலாம் என்றான். இதை சொன்னவுடன் அவன் வேகமாக முன்னேற தொடங்கினான். இனியாவும் அவனை பின்தொடர்ந்தாள். வழியில் மேலும் பல சடலங்கள் அவர்களது பார்வையில் பட்டன. அவற்றை பார்த்தபோது இவர்களுக்கும் தப்பிக்க எந்த வாய்ப்பும் கொடுக்கப்படவில்லை என்பது தெளிவாக தெரிந்தது. அந்த காட்சிகளை பார்த்த நொடியில் ஜெயசமரனின் கண்களில் ஒரு விசித்திரமான இரக்கமற்ற தன்மை மெல்ல தோன்ற தொடங்கியது. இந்த கொடூரத்தை உணர்ந்த அவன் தனக்குள்ளேயே, இந்த இடத்துல யாரோட உயிரையும் பறிக்க வேண்டிய அவசியமே இல்லை. இருந்தும் இந்த கொடூர கொலையாளி இவ்வளவு வீரர்களை கொண்டு இருக்கான். இந்த சக்திகள் அந்த சக்தி வாய்ந்த கொலையாளி என்கிட்ட இருந்து ரொம்ப தூரத்துல இல்லைன்னு சொல்லுது என்று நினைத்தான். அதே நேரத்தில் அவர்களுக்கு சிறிது தொலைவில் சிலர் ஒன்றாக கூடி நின்று ஒரு மரத்தின் மீது அமர்ந்திருந்த ஒரு இளைஞனை பயம் நிறைந்த கண்களுடன் பார்த்து கொண்டிருந்தனர். பிறகு அச்சத்துடன் அவர்கள், நீ யாரு என்று கேட்டனர். அதே நேரத்தில் அவர்களுக்கு முன்னால் நின்றிருந்தவர்களின் முகங்களை ஜெயசமரனால் ஒரே பார்வையில் அடையாளம் காண முடிந்தது. அவர்கள் ஜெயசமரன் நகரத்திற்கு வந்தபோது அவனுடன் வாக்குவாதம் செய்த ரௌத்ரன், லலித் மற்றும் ஆரிக் ஆகிய மூவர்தான். ஆனால் மிகவும் கவலைக்குரிய விஷயம் என்னவென்றால், அவர்களிடம் சக்தி இருந்த போதிலும் அவர்கள் அனைவரும் மிக மோசமான நிலையில் இருந்தனர். இது அவர்களை இவ்வளவு துயரமான நிலைக்கு தள்ளிய அந்த வீரன் எவ்வளவு ஆபத்தானவனாகவும் சக்தி வாய்ந்தவனாகவும் இருக்கிறான் என்பதை தெளிவாக காட்டியது. அந்த நேரத்தில் மரத்தின் மீது நின்றிருந்த கருப்பு உடை அணிந்த அந்த இளைஞன் அந்த மூவரையும் பார்த்து புன்னகைத்துக் கொண்டிருந்தான். ஆனால் அவனது முகத்தில் இருந்த அந்த புன்னகை அவர்களை எந்த இரக்கமும் இன்றி கொல்ல தயாராக இருப்பதை போலவே தோன்றியது. முன்னதாக லலித், ரௌத்ரன் மற்றும் ஆரிக் மூவரும் ஒன்றாக அவனை தாக்கி இருந்தனர். ஆனாலும் அந்த இளைஞன் ஒரே தாக்குதலிலேயே அவர்களை தோற்கடித்திருந்தான். இத்தகைய சக்தியை நேரில் கண்ட அந்த மூவரின் உடல்களும் சிலிர்த்தன. அதைத் தொடர்ந்து அவர்களது மனங்களில் ஒரு விசித்திரமான பயம் மெதுவாக பரவ தொடங்கியது. அப்போது கருப்பு உடை அணிந்த அந்த இளைஞன் புன்னகையுடன், அசுர கடலோட வீரர்கள் பட்டியலில் எழுதப்பட்ட பெயர்கள் எல்லாம் இவ்வளவு பலவீனமாய் இருக்கும்னு நான் நினைக்கவே இல்லை என்றான். அத்தியாயம் 1909. கருப்பு உடை அணிந்த அந்த இளைஞனின் வார்த்தைகளை கேட்டதும் ரௌத்ரனுக்குள் கோபம் கொதித்தது. அவன் ஏதோ சொல்ல வாய் எடுத்த போது ஆரிக் உடனே அவனது கையை பிடித்தான். பிறகு மெல்லிய குரலில், ரௌத்ரன், கொஞ்சம் அமைதியாரு. இந்த பையன் ரொம்ப மர்மமானவனா இருக்கான். இவனோட சக்திகள் ஒருவேளை தீவிகா இல்ல சைரிக் சக்திகளுக்கு நிகரானதா இருக்கலாம். இப்படிப்பட்ட நிலையில நம்மளால இவனுக்கு எந்த தீங்கும் செய்ய முடியாது. இங்க இருந்து போயிடலாம், இல்லைன்னா இவன் நம்ம உயிரை எடுக்கவும் தயங்க மாட்டான் என்றான். அதை கேட்டதும் ரௌத்ரனின் முகம் நிறம் மாறியது.
அவன் கடுமையாக கலக்கமடைந்தவனாக தோன்றினான். பிறகு சிறிது நேரம் கழித்து அவன் ஆரிக் வார்த்தைகளுக்கு ஒப்புக்கொண்டான். அதைத் தொடர்ந்து மற்ற இருவருடனும் சேர்ந்து அந்த உலகத்திலிருந்து தப்பிச் செல்ல முடிவு செய்தான். ஆனால் அவர்களின் எண்ணங்களை உணர்ந்து கொண்ட கருப்பு ஆடை அணிந்த அந்த இளைஞன் அமைதியான குரலில், நீங்க இங்கிருந்து தப்பிச்சு போகலாம்னு நினைச்சா உன்னை நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, அதை நான் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன் என்றான். அந்த வார்த்தைகளை கேட்ட நொடியில் ஆரிக்கின் கண்கள் பயத்தில் விரிந்தன. அவன் உடனே தனது கைகளில் ஒரு முத்திரையை எடுத்தான். ஆனால் அடுத்த கணமே அந்த முத்திரை அவனது கைகளிலிருந்து மறைந்து விட்டதை பார்த்து அவன் திகைத்து போனான். அதற்கு பதிலாக அந்த மூவரின் கைகளிலும் ஒரு விசித்திரமான கருப்பு முத்திரை மெதுவாக உருவெடுக்க தொடங்கியது. இதை பார்த்த ஆரிக், நீ என்ன பண்ற என்று அலறினான். அவனது குரலை கேட்ட கருப்பு உடை அணிந்த அந்த இளைஞன் மெதுவாக சிரித்தான். பிறகு அவனது கண்களில் கொடூரம் மின்ன, நான் ஒரு தடவை முடிவு பண்ணிட்டேன்னா என்னோட பேச்ச நானே கேட்க மாட்டேன். அதனால உங்க 3 பேர்ல ஒருத்தன் கூட இங்க இருந்து உயிரோட போக மாட்டீங்க என்றான். இப்படி சொல்லிவிட்டு அந்த இளைஞன் மெதுவாக முன்னேறினான். அதே நேரத்தில் அவன் உடலிலிருந்து பிரம்மாண்டமான கருப்பு சக்திகள் வெளிப்பட்டு அவை ஒன்றாக சேர்ந்து ஒரு மாபெரும் கையாக உருவெடுத்தன. அந்த கை அடுத்த நொடியில் ரௌத்ரன் மற்றும் மற்ற இருவரை நோக்கி அதிவேகமாக நகர தொடங்கியது. தங்களை நோக்கி வரும் அந்த ஆபத்தான தாக்குதலை கண்டதும் அவர்கள் மூவரும் தங்களின் உடல்களில் இருந்த முழு சக்தியையும் வெளிப்படுத்தினர். அதை பார்க்கும்போது அவர்களும் அவ்வளவு சுலபமாக விட்டுக் கொடுக்க போவது இல்லை என்பது தெளிவாக தெரிந்தது. ஆனால் இருதரப்பின் தாக்குதல்கள் ஓடிய நொடியில் ரௌத்ரன் மற்றும் மற்ற இருவரின் மிக சக்தி வாய்ந்த சக்திகள் ஒரு கணத்தில் மறைந்து போயின. அது முழுவதும் அந்த இருண்ட சக்தியின் விளைவாக இருந்தது. அதை உணர்ந்த ரௌத்ரன் மற்றும் மற்ற இருவரின் கண்களில் பயம் மெல்ல தோன்ற தொடங்கியது. பிறகு அவர்கள் மனதில், இது எப்படி சாத்தியம்? உண்மையிலே யாரு? எங்கிருந்து வந்தவன் என்ற கேள்விகள் எழுந்தன. ஏனெனில் அவர்கள் மூவரின் ஆபத்தான தாக்குதல்களை ஒரே அடியில் அழித்து விடுவது மிகவும் மர்மமானதாகவும் அச்சமூட்டுவதாகவும் இருந்தது. அதே நேரத்தில் அசுர கடலில் இவ்வளவு சக்தி வாய்ந்த ஒரு வீரனை பற்றி அவர்கள் இதுவரை கேள்விப்பட்டதே இல்லை. அதனால் அவன் அவர்களுக்கு முற்றிலும் அறியப்படாதவனாக இருந்தான். அந்த சூழ்நிலையில் கருப்பு உடை அணிந்த அந்த இளைஞன் கொடிய புன்னகையுடன், சரி, அப்படின்னா நீங்க சாக வேண்டிய நேரம் வந்துருச்சு என்றான். அவனது வார்த்தைகளை முடித்ததும் அவனது சக்தியால் உருவான அந்த மாபெரும் கை மீண்டும் அதிவேகமாக முன்னோக்கி நகர்ந்தது. அப்போது ரௌத்ரன் மற்றும் மற்ற இருவரின் உயிரை பறிப்பதே அதன் நோக்கமாக இருந்தது. ஆனால் அந்த கை அவர்களை அழிக்கும் முன்னரே காட்டின் உள்ளிருந்து ஒரு சக்தி வாய்ந்த மின்னல் திடீரென்று பாய்ந்து வந்து அதனை நேராக தாக்கியது. அதன் தாக்கத்தில் மிக ஆபத்தான சக்திகள் சுற்றிலும் பரவி சிதறின. அதனால் ரௌத்ரன் மற்றும் மற்ற இருவரும் அதிர்ச்சியுடன் பின்வாங்கினர். அதே நேரத்தில் தாங்கள் எப்படி உயிர் பிழைத்தோம் என்பதே அவர்களுக்கு புரியவில்லை. பிறகு அவர்கள் அனைவரும் ஒரே நேரத்தில் காட்டை நோக்கி தங்கள் பார்வையை திருப்பினர். அங்கே நின்றிருந்த இருவரை கண்டதும் அவர்களின் முகங்களில் ஆச்சரியம் வெளிப்பட்டு, சமரா, நீயா எங்களோட உயிரை காப்பாத்துன என்று கேட்டனர். அந்த வார்த்தைகளுடன் அவர்களின் முகங்களில் ஒரு விசித்திரமான வருத்தமும் கலந்திருந்தது. ஏனெனில் தங்கள் உயிரை காப்பாற்றியவன் சில நாட்களுக்கு முன்பு அவர்கள் விரோதம் கொண்டிருந்த அதே இளைஞன் தான் என்பதை அவர்கள் எதிர்பார்க்கவில்லை. ஆனால் அந்த நேரத்தில் ஜெயசமரனுக்கு அவர்களை பற்றிய எந்த கவலையும் இல்லை. அவனது முழு கவனமும் கருப்பு உடை அணிந்திருந்த அந்த மர்மமான இளைஞன் மீதே இருந்தது. அதே நேரத்தில் அவன் அந்த பட்டியலில் குறிப்பிடப்பட்ட மிக சக்தி வாய்ந்த வீரனான வியான் போல தோன்றவில்லை என்பதும் அவனுக்கு தெளிவாக தெரிந்தது. இதற்கிடையில் ஜெயசமரன் அங்கு வந்ததை பார்த்த கருப்பு உடை அணிந்த அந்த இளைஞன் முதலில் சற்றே ஆச்சரியப்பட்டான். ஆனால் உடனே சிரித்துக் கொண்டே, கடைசியா நாம சந்திச்சிட்டோம் சமரா என்றான். அந்த வார்த்தைகளை கேட்ட ஜெயசமரன் ஒரு கணம் அந்த இளைஞனை உற்று பார்த்தான். அதன் பிறகு அமைதியான குரலில், நான் தப்பா நினைக்கலன்னா நீ தொண்டைமான் பிரிவை சேர்ந்த சைத்ரன் இல்லையா என்று கேட்டான். அந்த பெயரை கேட்ட நொடியில் ரௌத்ரன் மற்றும் மற்ற இருவரின் முகங்களில் ஆச்சரியம் மேலும் அதிகரித்தது. தங்களை இவ்வளவு ஆதிக்கம் செலுத்திய அந்த இளைஞன் அங்கிருந்து வெகு தொலைவில் உள்ள கிழக்கு பகுதியைச் சேர்ந்தவன் என்று அவர்கள் கனவிலும் நினைக்கவில்லை. ஜெயசமரனின் வார்த்தைகளை கேட்டதும் கருப்பு உடை அணிந்த அந்த இளைஞன் புன்னகைத்தான். ஆனால் அவன் எந்த பதிலும் அளிக்கவில்லை. அந்த மௌனத்திலேயே ஜெயசமரன் தனது கேள்விக்கான பதிலை உணர்ந்தான். அதனால் அவன் மீண்டும், அப்புறம் நீ பண்டைய மின்னல் குறியீட்டை எடுக்கிறதுக்காக தான் இங்க வந்திருக்கன்னு நினைக்கிறேன், அப்படிதானே என்று கேட்டான். அந்த கேள்விக்கு கருப்பு உடை அணிந்த அந்த இளைஞன் தலையசைத்தான். பிறகு அதே புன்னகையுடன், பண்டைய மின்னல் குறியீட்டை எடுக்கிறது தான் என்னோட முக்கியமான நோக்கங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்ல. ஆனா அது மட்டும்தான் என்னோட ஒரே நோக்கமானு கேட்டா நான் இல்லன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா உன்னோட பணத்தை நான் எடுத்துட்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க என்றான். அதற்கு பதிலாக,
ஜெயசமரனும் அமைதியான புன்னகையுடன். தாரிக்கும் அவன் கூட இருந்த அந்த 2 பேரும் இதே மாதிரிதான் வசனம் பேசிட்டு இருந்தானுங்க. ஆனா கடைசியில அவனுங்களாலேயே உயிரோட உங்க பிரிவுக்கு திரும்ப முடியல என்று பதிலளித்தான். ஆனால் சைத்ரன் அவன் வார்த்தைகளால் சிறிதும் பாதிக்கப்படவில்லை. மாறாக அவன் மிக தெளிவான குரலில், அந்த 3 பேரும் ஒன்னத்துக்கு ஆகாதவனுங்க, ரொம்ப பலவீனமானவனுங்க, அதை விட பெரிய கோழைங்க. அவனுங்களை கொல்றது எனக்கு ஒரு பெரிய விஷயமே இல்ல. உன்னோட சடலத்தை என்னால எடுத்துட்டு போக முடியுமா இல்லையாங்கிறத பொறுத்த வரைக்கும் இப்போ நீ என் முன்னாடி இருக்கிறதுனால அதை நீயே பாத்துக்கோ என்றான். இதற்கிடையில் அவனது வார்த்தைகளை கேட்ட ஜெயசமரன் லேசாக புன்னகைத்தான். பிறகு அடுத்த நொடியில் அவன் திடீரென்று தனது முஷ்டியை இறுக்கினான். அதே சமயத்தில் மின்னல் மன்னனின் கோல் அவனது கைகளில் தோன்றியது. அதன் பின் ஜெயசமரன் ஒரு பச்சை ஒளியாக மாறி சைத்ரனை நோக்கி அதிவேகமாக முன்னேறினான். அவனது வேகத்தை கண்ட சைத்ரன் எந்த பதட்டமும் இல்லாமல் லேசான புன்னகையுடன், உன்னோட வேகம் ரொம்ப நல்லா இருக்குது, ஆனா நீ நினைச்ச மாதிரி இது என்ன அவ்வளவா பயமுறுத்தல என்றான். அப்போது கண்ணிமைக்கும் நேரத்தில் ஜெயசமரன் சைத்ரனின் முன்னால் தோன்றினான். பிறகு உடனே மின்னல் மன்னனின் கோலில் பச்சை ஒளியை நிரப்பி அவன் மீது ஒரு சக்தி வாய்ந்த தாக்குதலை விடுத்தான். அதே நேரத்தில் சைத்ரன் தனது உடலிலிருந்து 2 சக்திகளை வெளியிட்டான். அந்த சக்திகள் ஒன்றாக சேர்ந்து ஒரு விசித்திரமான வாளாக உருவெடுத்தன. அந்த வாளிலிருந்து வெளிப்பட்ட கருப்பு ஒளி நேரடியாக ஜெயசமரனின் தாக்குதலுடன் மோதியது. மின்னல் மன்னனின் கோலும் சைத்ரனின் தாக்குதலும் மோதிய உடனேயே மிகவும் ஆபத்தான ஒரு சக்தி அலை சுற்றிலும் பரவத் தொடங்கியது. அதைத் தொடர்ந்து தரையில் பெரிய விரிசல்கள் தோன்றின. அந்த விரிசல்களின் வழியாக மின்னலும் 2 சக்திகளும் ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்திருப்பது போல தோன்றியது. பொதுவாக பிற சக்திகளை எளிதில் ஆதிக்கம் செலுத்தும் இருளின் சக்திகளால் இந்த மின்னல் சக்தியை முழுமையாக அடக்க முடியவில்லை. மாறாக ஜெயசமரனின் தாக்குதல் இருளின் சக்திகளை நேரடியாக எதிர்கொள்ளும் வலிமையை கொண்டதாக இருந்தது. இதை கண்ட சைத்ரன் ஒரு கணம் ஆச்சரியம் அடைந்தான். அதன் பின் அவன் மின்னல் மன்னனின் கோலை கவனமாக பார்த்தான். அப்போது ஏதோ ஒன்றை உணர்ந்தவனாக சிரித்துக் கொண்டே, அப்படின்னா இந்த கோலுக்குள்ள மறைஞ்சிருக்கிற பண்டைய மின்னல் குறியீட்டோட சக்திகளை பயன்படுத்தி என்னை எதிர்க்க பாக்குறியா? இந்த புதையல் கண்டிப்பா மின்னல் மன்னனோட குகையில இருந்து தான் வந்திருக்கணும் என்றான். ஆனால் ஜெயசமரன் அவனது வார்த்தைகளுக்கு பதில் அளிக்கவில்லை. மாறாக அந்த கோலை பச்சை சக்திகளால் மேலும் மேலும் நிரப்பிக்கொண்டே இருந்தான். அதைத் தொடர்ந்து அதன் உள்ளே மறைந்திருந்த சக்திகள் அதிகரிக்க கோலின் வலிமையும் கூடியது. அதன் பின் ஜெயசமரன் மீண்டும் சைத்ரனை தாக்கினான். இந்த தாக்குதல் முந்தையதை விட இன்னும் சக்தி வாய்ந்ததாக இருந்தது. தன்னை நோக்கி வந்த அந்த அபாயகரமான தாக்குதலை கண்ட சைத்ரன் எந்த சிரமமும் இல்லாமல், இந்த கோலுக்குள்ள பண்டைய குறியீட்டோட சக்திகள் இருந்தாலும் அதுக்கும் ஒரு வரம்பு இருக்குது. அதை வச்சே என்னை எதிர்கொள்ள நினைச்சா உன்னை விட பெரிய முட்டாளி இந்த உலகத்துல வேற யாரும் இல்ல என்றான். அதை சொல்லிக்கொண்டே சைத்ரன் தனது கையை முன்னோக்கி நீட்டினான். அப்போது திடீரென்று அவனது உடலிலிருந்து 5 கருப்பு ஒளிகள் வெளிப்பட்டன. அவை அடுத்த கணமே பெரியதும் அபாயகரமானதுமான மலைப்பாம்புகளாக மாறின. பிறகு அந்த 5 கருப்பு மலைப்பாம்புகள் மின்னல் மன்னனின் கோலிலிருந்து வந்த தாக்குதலை சுற்றி கொண்டு தாக்க தொடங்கின. அந்த காட்சியை பார்த்த ஜெயசமரன் தனது தாக்குதல் தடுக்கப்படுவதை உணர்ந்தான். அதே நேரத்தில் சைத்ரன் தனது முஷ்டியை இறுக்கியதும் அந்த பச்சை மின்னல் தாக்குதலில் பொதுவாக விரிசல்கள் தோன்ற தொடங்கின. பிறகு அடுத்த நொடியில் அந்த முழு தாக்குதலும் விரிசல்களால் நிரம்பியது. அதை பார்க்கும்போது அது தோல்வியடைய போகிறது என்பதை காட்டுவது போல இருந்தது. இந்த உணர்வால் ஜெயசமரன் பதட்டத்துடன் பின்வாங்கினான். பின்வாங்கியபடியே அவன் தாழ்ந்த குரலில், சைத்ரனோட சக்திகள் உண்மையிலேயே அபாயகரமானதுதான். அவனோட 2 சக்திகளை பிரிச்சாலும் அவன் சாதாரணமாகவே ஒரு மகாயோகி நிலையில் இருக்கலாம் என்றான். ஜெயசமரன் பின்வாங்கியதை பார்த்த ரௌத்ரனும் மற்ற இருவரும் பீதி அடைந்தனர். அதே நேரத்தில் இப்போது சைத்ரனை எதிர்கொள்வது எளிதல்ல என்பதை ஜெயசமரன் தெளிவாக புரிந்து கொண்டான். அப்போது சைத்ரன் கொடிய புன்னகையுடன், உன்னை இங்கேயே முடிச்சிட்டேன்னா என்னோட முழு கவனத்தையும் அந்த பண்டைய மின்னல் குறியீடு மேல செலுத்த முடியும். அதனால உன்னோட மரணத்துக்கு என்னோட வாழ்த்துக்கள் சமரா என்றான். அவன் அந்த வார்த்தைகளை முடித்ததும் தனது முஷ்டியை இறுக பிடித்தான். அதனுடன் அவனது கைகளிலிருந்து கருப்பு சக்திகள் வெளியேற தொடங்கின. பிறகு அவை தண்ணீரை போல அசைந்தபடியே ஒன்றாக சேர்ந்து ஒரு மாபெரும் ஈட்டியாக உருவெடுத்தன. ஆனால் அவன் தாக்குதலுக்கு தயாராக இருப்பதை பார்த்த ஜெயசமரனும், ஹே சைத்ரன், என்ன முடிக்கிற அளவுக்கு உன்கிட்ட சக்தி இல்லைன்னு நினைக்கும் போதுதான் எனக்கு கொஞ்சம் வருத்தமா இருக்குது என்றான். பிறகு கண்ணிமைக்கும் நேரத்தில் அவன் மின்னல் மன்னனின் கோலின் மீதான தனது பிடியை இறுக்கினான். அதனால் அதன் முனையில் மிகவும் ஆபத்தான மின்னல்கள் தோன்ற தொடங்கின. அதைத் தொடர்ந்து அந்த மின்னல்கள் இடைவிடாமல் அதிகரித்தன. அதே நேரத்தில் ஜெயசமரன் தனது உடலில் இருந்த பல சக்திகளையும் அந்த தாக்குதலில் செலுத்தினார். ஜெயசமரனின் வார்த்தைகளை கேட்ட சைத்ரனின் கண்களில் கொடிய நோக்கம் மின்னியது.
பிறகு அடுத்த கணமே அவனது உடல் எங்கோ மறைந்து விட்டது. ஆனால் அவன் தன்னை நோக்கி அதிவேகமாக நெருங்கி வருவதை ஜெயசமரனால் உணர முடிந்தது. அந்த நொடியில் ஜெயசமரனின் உடல் பிரகாசமான பச்சை ஒளியால் நிரம்பியது. அதைத் தொடர்ந்து அவன் உடலில் இருந்த எண்ணற்ற நாக முத்திரைகள் ஒளிரத் தொடங்கி அவன் சண்டையிட தயாரானான். ஆனால் அந்த சமயம் ஏதோ ஒன்றை உணர்ந்தவன் மேல் நோக்கி பார்த்தான். அங்கே கொதிக்கும் எரிமலையைப் போல வெப்பமான பிரகாசமான சிவப்பு சக்திகள் தோன்றியிருந்தன. அதனுடன் ஜெயசமரனுக்கு மிகவும் பழக்கமான ஒரு குரல், தொண்டைமான் பிரிவை சேர்ந்த வீரனே, எங்க சுடர்வேந்தர் பிரிவோட எல்லைக்குள்ள வந்து நீ உன் இஷ்டப்படி என்ன வேணும்னாலும் பண்ணலாம், எங்களால உன்னை எதுவும் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறியா என்று கேட்டதா. அந்த குரலை கேட்ட ஜெயசமரன் உடனே மேலே பார்த்தான். அப்போது சிவப்பு சக்திகளால் முழுவதும் சூழப்பட்ட ஒரு பெண் சைத்திரனின் தாக்குதலுடன் நேரடியாக மோதும் வகையில் ஒரு எதிர் தாக்குதலை தொடங்கினார். அந்த திடீர் மோதலில் சைத்திரன் ஒரு கணம் ஆச்சரியமடைந்தான். அதன் பிறகு அவன் தனது கருப்பு ஈட்டியை பலமாக தரையில் குத்தினான். அதனால் தரையில் ஏற்பட்ட விரிசல்களிலிருந்து கருப்பு ஒளிகள் வெளியேறி முன்னோக்கி பாய்ந்த சிவப்பு சக்திகளுடன் மோதின. அவை மோதிய தருணத்தில் ஆபத்தான சக்தி அலைகள் சுற்றிலும் பரவி அருகில் இருந்த மரங்கள் கண்ணிமைக்கும் நேரத்தில் தூசியாக மாறின. அதே நேரத்தில் ரௌத்ரனும் மற்றவர்களும் உடனடியாக பின்வாங்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. இல்லை என்றால் அவர்கள் கடுமையாக காயமடைந்திருப்பார்கள். சக்திகள் நாலாபுறமும் சிதற வானத்தில் நிலைத்திருந்த அந்த பெண் சைத்திரனை உன்னிப்பாக பார்த்து கொண்டிருந்தாள். அப்போது அவளது கண்களில் ஒரு விசித்திரமான ஒளி தெரிந்தது. பின்னர் ஜெயசமரனை நோக்கி, மக்கள் நினைக்கிற மாதிரி உன்னோட அதிர்ஷ்டம் அவ்வளவு சிறப்பா இல்ல போலையே, நான் மட்டும் சரியான நேரத்துக்கு வரலன்னா நீ பெரிய சிக்கல்ல சிக்கியிருப்ப இல்லையா என்று கேட்டாள். அந்த வார்த்தைகளோடு அவளது முகத்தில் ஒரு புன்னகை இருந்தது. அவளை பார்த்த ஜெயசமரன், போதும் தீவிகா, என்ன ரொம்ப கிண்டல் பண்ணாத என்றான். அந்த நேரத்தில் ஜெயசமரன் உண்மையில் உதவியற்ற நிலையில் இருந்தான். அதனால் தான் தீவிகாவின் வார்த்தைகளை அவனால் மறுக்க முடியவில்லை. எல்லாவற்றிற்கும் மேலாக சைத்திரனை எதிர்கொள்ள தன்னிடம் ஒரு மிக முக்கியமான சக்தி இருப்பதை அவனால் யாரிடமும் வெளிப்படையாக சொல்ல முடியவில்லை. ஜெயசமரனின் பதிலை கேட்ட தீவிகா தனது பார்வையை சைத்திரன் மீது திருப்பினாள். அப்போது அவளது கண்களில் இரக்கமற்ற தன்மை தெளிவாக தெரிந்தது. அதே நேரத்தில் அவள் தனது சிவப்பு ஈட்டியில் சக்தியை நிரப்பி, முதல்ல சுடர்வேந்தர் மலைக்கு போனதுக்கு அப்புறம் தான் உன்னை எதிர்கொள்ளலாம்னு நினைச்சேன். ஆனா சண்டை போடணும்னு உன்னோட கை கால் ரொம்ப அரிக்குது போல, அதனால அந்த அரிப்பை இங்கேயே தீர்த்துக்கலாம் என்றாள். அவளது வார்த்தைகளை கேட்ட சைத்திரன் அவளை உற்று பார்த்தான். பின்னர் அவன் புன்னகையுடன், ஆகா, சுடர்வேந்தர் பிரிவுல இருந்து தீவிகாவே வந்திருக்கிறாளா? இத நான் ஒத்துக்கிறேன். உன்னோட புகழுக்கு ஏத்த மாதிரி நீ ரொம்ப அழகாகவும் அதே நேரத்துல ரொம்ப ஆபத்தானவளாகவும் இருக்க. சரி, இப்ப இத்தனை பேர் இங்க வந்துட்டதுனால இந்த விஷயத்தை இன்னும் கொஞ்சம் நீட்டிப்போம். நீ சுடர்வேந்தர் மலையில என் கூட சண்டை போட விரும்பின இல்லையா? அப்படின்னா நம்ம மோதல் அங்கதான் நடக்கும் என்றான். அதன் பின் அவன் ஜெயசமரனை பார்த்து, உன்னை பத்தி உன்னை கேள்விப்பட்ட சமரா, கிழக்கு பகுதியில ஏதோ ஒரு பொண்ணு உன்னை அடிக்கடி காப்பாத்த வருவாளாமே, அந்த அதிர்ஷ்டம் உனக்கு இந்த அசுர கடல்ல கூட தொடர்ந்து போல. பரவாயில்ல, நான் அங்க உனக்காக காத்திருப்பேன். நீ சுடர்வேந்தர் மலைக்கு வந்து சேர்ற அளவுக்கு திறமையானவன்னு நிரூபிப்பன்னு நம்புற என்றான். அத்தியாயம் 1910. சைத்திரன் அவனது வார்த்தைகளை முடித்தவுடன் கருப்பு ஒளியாக மாறி கண்ணிமைக்கும் நேரத்தில் அந்த இடத்திலிருந்து மறைந்து விட்டான். அவன் மறைந்ததை பார்த்த தீவிகா ஜெயசமரனை பார்த்து, என்னோட பார்வையில நீ ரொம்ப விவேகமானவன், அதனால அவனோட தூண்டுதல் உன்னை பாதிக்காதுன்னு நினைக்கிறேன். அவன் சொன்ன வார்த்தைகளால நீ கோபப்படலையே என்று கேட்டாள். அதற்கு பதிலாக ஜெயசமரன் சைத்திரன் மறைந்த இடத்தையே ஒரு கணம் பார்த்து கொண்டிருந்தான். பின்னர் அவன் புன்னகைத்து, உண்மையை சொன்னா எனக்கு கோவலாம் வரல, ஆனா அவன் என்னோட திறமைக்கு சவால் விட்டுருக்கான். இது என்னோட விவேகத்தை மீறாது, அதனால அவனோட வார்த்தைகளுக்கு அவனுக்கு கண்டிப்பா ஒரு பதில் கிடைக்கும் என்றான். அவனது வார்த்தைகளை கேட்ட தீவிகா ஜெயசமரனுக்கு சைத்திரன் மீது எவ்வளவு ஆழமான வெறுப்பு இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டாள். இருந்தாலும் அவள் அமைதியான குரலில், அவனுக்கும் உனக்கும் இருக்கிற பகை ரொம்ப ஆழமானதுன்னு எனக்கு தெரியும். ஆனா சுடர்வேந்தர் மலையில அவன் முதல்ல என்னதான் எதிர்கொள்ளணும். அந்த மோதலுக்கு அப்புறம் உன் கூட சண்டை போடுற திறமை அவன்கிட்ட எஞ்சி இருக்காதுன்னு நான் உனக்கு சத்தியம் பண்றேன். என்னோட வார்த்தைகள் உனக்கு வருத்தமா இருந்தா என்ன மன்னிச்சிட்டு சமரா. ஆனா எனக்கு தெரிஞ்சு உன்னை விட என்னால சைத்திரனை சிறப்பா எதிர்கொள்ள முடியும். அந்த சைத்திரன் நீங்க ஜெயிக்கிறதுக்காக மட்டும் வரல, இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நம்ம பக்கம் இருக்கிற ரொம்ப சக்தி வாய்ந்த வீரர்களை அழிக்கவும் தான் வந்திருக்கிறான். எல்லாத்துக்கும் மேல சைத்திரனோ இல்ல வியானோ பண்டைய மின்னல் குறியீட்டை பெற நாம அனுமதிக்க கூடாதுன்னு குருஜி தெளிவா சொல்லியிருக்காரு. அதனால அவங்க ஜெயிக்கிறத தடுக்க நான் எந்த எல்லைக்கும் போக தயாரா இருக்கேன் என்றாள். ஜெயசமரனுக்கு தீவிகா மிகவும் சக்தி வாய்ந்தவள் என்பது நன்றாக தெரிந்திருந்தது.
ஆரம்ப நிலை மகா யோகிகளை கூட அவள் வீழ்த்திய அனுபவம் அவளிடம் இருந்தது. ஆனால் சைத்ரனும் வியானும் சாதாரண எதிரிகள் அல்ல. அவர்கள் இருவரும் மிக சக்தி வாய்ந்தவர்களாகவும் அதே நேரத்தில் மிக ஆபத்தானவர்களாகவும் இருந்தனர். வெகு காலத்திற்கு முன்பே அவர்கள் உச்ச மகா யோகிகளாக மாறியிருந்தார்கள். அது மட்டுமல்லாமல் அந்த இருவரும் மிகுந்த மர்மம் நிறைந்தவர்கள். அதனால் அவர்கள் தங்களுக்குள் வைத்திருக்கும் ரகசியங்கள் என்னவென்று இதுவரை யாருக்கும் தெரியாது. இந்த விஷயங்களை ஜெயசமரன் தீபிகாவிடம் எதுவும் சொல்லவில்லை. ஏனெனில் பண்டைய மின்னல் குறியீட்டின் ஒரு சிறிய பகுதி கூட தவறான கைகளில் விழுந்துவிடக் கூடாது என்பதிலேயே அவனது கவனம் இருந்தது. அதே நேரத்தில் தீபிகாவும் சைரிக்கும் இணைந்து சைத்ரனையும் வியானையும் வீழ்த்துவதில் வெற்றி பெற்றால் ஜெயசமரனுக்கு பெரிதான சிரமங்கள் ஏற்படாது. அவனது மௌனத்தை கவனித்த தீபிகா ரௌத்ரன் மற்றும் மற்றவர்களை ஒரு பார்வை பார்த்துவிட்டு, மாசமரா, நாம இங்கிருந்து போகலாம். சுடர்வேந்தர் மலை இங்கிருந்து ரொம்ப தூரத்துல இல்ல என்றாள். இதை சொல்லிவிட்டு எந்த தாமதமும் இல்லாமல் அவள் உடனே முன்னேறினாள். முன்னால் நகர்ந்து செல்லும் சிவப்பு ஒளியை ஜெயசமரன் பார்த்தான். அதை பார்த்ததும் அவனும் இனியாவும் அந்த திசையை நோக்கி நகரத் தொடங்கினர். அவர்களின் வழியில் வேறு எந்த தடையும் இல்லை. அதனால் 10 நிமிடங்களுக்குள் அவர்களை சூழ்ந்திருந்த காடு மெதுவாக மறைய தொடங்கியது. பிறகு அந்த இடத்தில் ஒரு மிக உயரமான மலை அவர்களின் கண்களுக்கு முன்னால் தோன்றியது. அந்த மலை மேகங்களை பிளந்து கொண்டு நிற்பது போல தோன்றியது. அதை பார்த்த ஜெயசமரன், அப்படின்னா இதுதான் மலைகளால் சூழப்பட்ட சுடர்வேந்தர் மலையா என்று கேட்டார். அந்த நொடியில் ஜெயசமரனின் உடலில் ஒரு விசித்திரமான சிலிர்ப்பு ஓடியது. அது பண்டைய மின்னல் குறியீட்டின் எதிர்வினை என்பதில் அவனுக்கு சந்தேகம் இல்லை. அந்த குறியீட்டின் காரணமாகவே அந்த நேரத்தில் மலையின் உச்சியில் வைக்கப்பட்டிருந்த அதன் மற்றொரு பகுதியை அவனால் உணர முடிந்தது. இதற்கிடையில் பலர் மலையை சுற்றி கூடியிருந்தனர். அவர்களின் கண்களில் எதிர்பார்ப்பும் மகிழ்ச்சியும் தெரிந்தது. அதே நேரத்தில் பண்டைய மின்னல் குறியீட்டை பெற வேண்டும் என்றால் அந்த மலையின் உச்சியை அடைய வேண்டும் என்பதும் அவர்கள் அனைவருக்கும் தெரிந்த விஷயமாக இருந்தது. பிறகு சிறிது நேரத்தில் மக்களின் கவனம் ஜெயசமரன், இனியா மற்றும் தீபிகாவை நோக்கி திரும்பியது. அவர்களை பார்த்ததும் பலரின் முகங்களில் பதட்டம் தெரிந்தது. அப்போது ஜெயசமரனின் காதுகளில் ஒரு பழக்கமான குரல் கேட்டது. அவன் திரும்பி பார்த்தபோது மலை இளவரசன் சைரிக் அவர்களிடம், நீங்க வர்றதுக்கு கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சு போல, வர்ற வழியில எந்த பிரச்சனையும் இல்லையே என்று கேட்டான். அதற்கு தீபிகா சைரிக்கை பார்த்து, வழியில நாங்க சைத்திரனை பார்த்தோம். அப்ப எங்களுக்குள்ள சில மோதல்கள் நடந்துச்சு. ஆனா சைரிக், அவன் உண்மையிலேயே ரொம்ப சக்தி வாய்ந்தவன். என்னோட முழு சக்தியோட நான் பண்ண தாக்குதலை கூட அவன் ரொம்ப எளிதா முறியடிச்சிட்டான் என்றாள். இதை கேட்ட சைரிக்கின் முகத்தில் லேசான கவலை தென்பட்டது. ஏனெனில் தீபிகாவே மிகவும் சக்தி வாய்ந்தவன் என்று ஒப்புக்கொள்ளும் ஒரு வீரன் நிச்சயமாக மிக ஆபத்தானவனாகத்தான் இருப்பான் என்பது அவனுக்கு புரிந்தது. அந்த நேரத்தில் ஜெயசமரன் அந்த இடத்தில் கூடியிருந்த வீரர்களை பார்ப்பதற்காக சுற்றிலும் பார்த்தான். அங்கிருந்த பலரின் சக்திகள் சாதாரணமானவை அல்ல என்பதை அவனால் உடனே உணர்ந்து கொள்ள முடிந்தது. அவனது முகத்தில் தோன்றிய ஆச்சரியத்தை பார்த்த சைரிக், இங்க வர முடிஞ்சவங்க எல்லாருமே சக்தி வாய்ந்தவர்கள் தான். அது மட்டும் இல்லாம இவங்க எல்லாருமே ரொம்ப திறமையானவர்களும் கூட. அந்த வீரர்கள் பட்டியல் முக்கியமானதுதான். ஆனா அசுர கடல்ல வளர்ந்து வர புதிய தலைமுறை வீரர்களை அது முழுசா கணக்குல எடுக்கிறது இல்ல. அதனால சில பேரோட பலத்தை குறைச்சு மதிப்பிடக்கூடாது என்றான். அந்த வார்த்தைகளை ஜெயசமரன் புரிந்து கொண்டிருந்த வேளையில் திடீரென்று இனியாவின் உடலிலிருந்து சக்திகள் வெளிப்படுவதை அவன் உணர்ந்தான். இந்த மாற்றம் அவனை ஆச்சரியப்படுத்தியது. உடனே அவன் திரும்பி பார்த்தபோது இனியா ஒரு குறிப்பிட்ட திசையை உற்று பார்த்து கொண்டிருந்தாள். அப்போது அவளது கண்களில் ஒரு விசித்திரமான வெறுப்பு தென்பட்டது. இனியா பார்த்த திசையை நோக்கி ஜெயசமரன் தனது பார்வையை திருப்பினான். அங்கே 2 பேர் நின்று கொண்டிருந்தனர். அவர்களில் ஒருவன் மிகவும் முரட்டுத்தனமான தோற்றம் கொண்ட ஒரு இளைஞன். அவனுக்கு பக்கத்தில் ஒரு பெண் நின்றாள். அந்த இளைஞனின் நெற்றியில் ஒரு விசித்திரமான ஒளிரும் அடையாளம் இருந்தது. அதை கவனமாக பார்த்தால் அது இரத்த சிவப்பு நிற சுறா மீன் போல தோன்றியது. அவனுக்கு பக்கத்தில் நின்ற பெண் பெருமிதம் நிறைந்த தோற்றத்துடன் இருந்தாள். ஜெயசமரன் அவர்களை பார்த்து கொண்டிருந்த போது அவர்களும் அவனை பார்த்தனர். பின்னர் அவர்களின் பார்வை இனியாவின் மீது நிலைத்தது. இனியாவை கண்டதும் அவர்கள் முகத்தில் ஒரு விசித்திரமான புன்னகை தோன்றியது. அந்த புன்னகையில் குறும்புத்தனமும் மறைந்த கொலைவெறி நோக்கமும் தெளிவாக தெரிந்தது. அப்போது ஜெயசமரன் இனியாவை பார்த்து, இனியா, அவங்க யாரு? அவங்கள பார்த்ததும் நீ ஏன் இவ்வளவு கோவப்படுற என்று கேட்டான். அதற்கு இனியா பற்களை கடித்துக் கொண்டு முகம் முழுவதும் வெறுப்புடன், இந்த 2 பேரும் இரத்த சுறா பிரிவை சேர்ந்த முட்டாளுங்க. இவங்களோட எனக்கு ஒரு பழைய கணக்கு தீர்க்க வேண்டி இருக்குது என்றாள். இப்போது இனியாவின் கோபத்திற்கான காரணம் ஜெயசமரனுக்கு புரிய தொடங்கியது. ஏனெனில் இரத்த சுறா பிரிவு அழியா புனிதமின் பிரிவின் நேரடி எதிரி என்பது அவனுக்கு ஏற்கனவே தெரியும். அது மட்டுமல்லாமல் இனியாவின் முகபாவனைகளும் பார்வையும் இந்த இருவர் மீதும் அவளுக்குள் நீண்ட காலமாக சேர்ந்து வந்த ஆழமான பகை இருப்பதை தெளிவாக காட்டின. அந்த நேரத்தில்
தீவிகாவும் அந்த திசையை நோக்கி பார்த்துவிட்டு ஜெயசமரனிடம் அமைதியாக, நீ பார்த்துட்டு இருக்கிற அந்த பையன் சலீம், அவனுக்கு பக்கத்துல இருக்கிறது ஷைலா. அவங்க 2 பேருமே ரத்தச்சுரா பிரிவை சேர்ந்தவங்க. புதிய தலைமுறை வீரர்களிடையே இவங்க ரொம்ப பிரபலமானவங்க என்றாள். இதை கேட்ட ஜெயசமரன் மெதுவாக தலையசைத்தான். அதே நேரத்தில் அவர்கள் ஏன் இனியாவை இவ்வளவு வெறுப்புடன் பார்த்தார்கள் என்பதும் அவனுக்கு புரிந்துவிட்டது. அந்த எண்ணத்தோடு ஜெயசமரன் இனியாவை பார்த்து லேசாக சிரித்தான். சலீமும் ஷைலாவும் அவனை நேரடியாக தங்கள் எதிரியாக கருதவில்லை என்றாலும் இனியாவுக்கு ஏதாவது ஆபத்து வரும் என்றால் அவன் அமைதியாக இருக்க போவதில்லை என்பதில் அவன் உறுதியாக இருந்தான். ஜெயசமரனின் புன்னகையை பார்த்த இனியாவும் தனது கோபத்தை மெதுவாக அடக்கிக் கொண்டாள். அதன் பிறகு அவள் ஷைலாவை பார்த்து கேலியாக சிரித்துக் கொண்டே தனது நாக்கையும் வெளியே நீட்டினாள். அதை சகிக்க முடியாத ஷைலா, இந்த பொண்ணை நான் சும்மா விட மாட்டேன் என்று பற்களை கடித்துக் கொண்டே சொன்னாள். இதை சொன்ன அடுத்த நொடியில் அவள் தனது முஷ்டியை இறுக்கினாள். உடனே அதிலிருந்து சிவப்பு ஒளி வெளிப்பட்டது. பிறகு அந்த ஒளி ஒரு அபாயகரமான அம்பாக மாறி மின்னல் வேகத்தில் இனியாவை நோக்கி பாய்ந்தது. அந்த தாக்குதலை கண்ட ஜெயசமரனின் முகத்தில் கோபம் தோன்றியது. அவன் லேசாக கையை அசைத்தான். உடனே அங்கே ஒரு சிறிய புயல் உருவானது. அந்த புயலுக்குள் சிவப்பு அம்பு சிக்கிக் கொண்டது. பிறகு அடுத்த கணமே அது திசை மாறி ஷைலாவை நோக்கி இன்னும் வேகமாக பாய்ந்தது. ஆனால் அந்த அம்பு அவளை தாக்கும் முன் அவளுக்கு பக்கத்தில் நின்றிருந்த இளைஞன் அதை தனது கைகளால் பிடித்து நசுக்கி அழித்து போட்டான். அதே நேரத்தில் அவன் ஜெயசமரனை பார்த்து சத்தமாக, ஏய் தம்பி, நீ சாக விரும்புறியா என்று கேட்டான். அதற்கு ஜெயசமரன் அமைதியாகவே, நீ இப்பதான் பேசவே ஆரம்பிக்கிற, அதுக்குள்ள ஏன் இவ்வளவு முரட்டுத்தனம்? நீங்க 2 பேரும் ரத்தச்சுரா பிரிவை சேர்ந்தவங்க தானே? உங்க பிரிவு உங்களுக்கு ஒருத்தர்கிட்ட எப்படி பேசணுங்கிற மரியாதையை கூட சொல்லி கொடுக்கலையா என்று கேட்டான். இந்த வார்த்தைகள் ஷைலாவை மேலும் கோபமடைய செய்தன. இதனால் அவளது முகம் கோபத்தால் சிவந்தது. அதே நேரத்தில் சலீமின் உடலிலிருந்தும் சிவப்பு ஒளி மெதுவாக வெளிப்பட தொடங்கியது. இரு தரப்பினரும் திடீரென்று இப்படி மோதிக்கொண்டதை பார்த்து சுற்றியிருந்த மற்ற வீரர்கள் அனைவரும் ஆச்சரியம் அடைந்தனர். ஆனாலும் யாரும் தலையிடவில்லை. ஏனெனில் அந்த 2 பிரிவுகளுக்கு இடையேயான சண்டை அவர்களுக்கு மறைமுகமாக சாதகமாகவே அமையும் என்பதை அனைவரும் அறிந்திருந்தனர். அப்போது அருகில் நின்றிருந்த தீபிகா ஜெயசமரனிடம், சுடர்வேந்தர் மலைக்கு பக்கத்துல இருக்கிற 10 மலைகள் இப்ப திறக்க போகுது. அதனால எந்த விஷயத்தையும் தீக்கிறதுக்கு முன்னாடி அந்த மலைக்குள்ள போய் அங்க இருக்கிற முத்திரையை எடுக்கிறது நல்லது. இல்லனா வேற யாராவது அந்த முத்திரையையும் பண்டைய மின்னல் குறியீட்டையும் எடுத்துருவாங்க என்றார். இதை புரிந்து கொண்ட ஜெயசமரன் மெதுவாக தலையசைத்தான். பிறகு அவன் வானத்தை அண்ணாந்து பார்த்தபோது அனைவரின் கண்களுக்கு முன்பாக வானத்திலிருந்து மின்னல்கள் விழத் தொடங்கின. மொத்தம் 10 மின்னல்கள் சுடர்வேந்தர் மலையின் உயர்ந்த சிகரத்தை சுற்றியுள்ள 10 மலைகளின் மீது ஒரே நேரத்தில் விழுந்தன. மின்னல்கள் தரையை தொட்டவுடன் அந்த மலைகளில் பிரகாசமான முத்திரைகள் தோன்றின. இந்த காட்சியை கண்டதும் சுற்றியிருந்த இடம் முழுவதும் குழப்பத்தில் மூழ்கியது. பேராசையால் பலரின் கண்கள் சிவந்தன. அப்போது தீபிகா ஜெயசமரனிடம் உற்சாகமாக, சமரா, அந்த ஒவ்வொரு மலையிலையும் இருக்கிற முத்திரை ஒரே ஒருத்தருக்கு தான் உரியது. இப்போ அது யாரோட கைக்கு போகும் போகாதுங்கிறத ஒருத்தரோட திறமையும் அதிர்ஷ்டமும் தான் தீர்மானிக்கும். அப்படி இருக்கும்போது நாம எதுக்காக இங்க காத்திருக்கோம்? வா, உடனே போகலாம் என்றாள். இதை சொன்ன உடனே தீபிகா வேகமாக முன்னேறி 10 மலைகளில் ஒன்றை நோக்கி சென்றாள். அவள் நகர்ந்ததை பார்த்ததும் அந்த இடத்தில் இருந்த மற்ற வீரர்களும் ஒரே நேரத்தில் முன்னேற தொடங்கினர். அந்த சூழலில் ஜெயசமரன் இனியாவை நோக்கி திரும்பி மெதுவாக, இனியா, நீயும் ஒரு மலையை தேர்ந்தெடு, அங்க போய் அங்க இருக்கிற முத்திரையை எடுத்துக்கோ என்றான். ஜெயசமரனின் வார்த்தைகளை கேட்ட இனியா அமைதியாக தலையசைத்தாள். அதன் பிறகு ஜீவ மரணவாயில் கவசத்தை எடுத்துக்கொண்டு எந்த தயக்கமும் இல்லாமல் வேகமாக ஒரு மலையை நோக்கி செல்ல தொடங்கினாள். அவள் முன்னேறி செல்வதை பார்த்த ஜெயசமரனின் முகத்தில் லேசான புன்னகை தோன்றியது. அவனும் தனது இலக்கை தீர்மானித்தபடியே ஒரு மலையை நோக்கி நகரத் தொடங்கினான். இதை கவனித்த ஷைலா கோபத்தில் பற்களை கடித்துக் கொண்டு சலீமிடம் கோபத்துடன், சலீமண்ணா, நான் போய் அந்த பொண்ணோட மூஞ்ச கிழிக்கிறேன், நீங்க போய் அந்த பையனை கவனிச்சுக்கோங்க. நம்ம பிரிவை அவமானப்படுத்த துணிஞ்சவங்க யாரா இருந்தாலும் அந்த அவமானத்துக்கு அவங்களுக்கு 2 மடங்கு விலையை கொடுக்கணும் என்றாள். அவளது வார்த்தைகளுக்கு பிறகு ஷைலாவும் சலீமும் வெவ்வேறு மலைகளை நோக்கி நகர தொடங்கினர். அதுவும் இனியாவும் ஜெயசமரனும் சென்று கொண்டிருந்த அதே மலைகள் தான். அந்த கணத்தில் அந்த பகுதியின் அமைதி முற்றிலும் சிதறியது. ஏனெனில் சுடர்வேந்தர் மலைக்கு செல்லும் வாய்ப்பு அனைவருக்கும் ஒரே நேரத்தில் திறந்தது. ஜெயசமரன் மின்னல் வேகத்தில் முன்னேறி கொண்டிருந்தான். அவன் தேர்ந்தெடுத்த மலையின் உச்சி மெதுவாக அருகில் வந்து கொண்டிருந்தது. சுடர்வேந்தர் மலைக்கு அருகில் மொத்தம் 10 சிறிய மலைகள் இருந்தன. ஒவ்வொரு மலையின் உச்சியையும் அடைய 3 பாதைகள் மட்டுமே இருந்தன. அதனால் உச்சியை அடைய வேண்டும் என்றால் பல வீரர்களை தாண்டி செல்ல வேண்டிய நிலை தவிர்க்க முடியாதது.
அதை உணர்ந்த ஜெயசமரன் மின்னல் மன்னனின் கோலை வெளியே எடுத்தான். பிறகு அதில் மின்னலை நிரப்பிக் கொண்டு வழியெங்கும் தாக்கியபடியே முன்னேறினார். அதனால் அவனை நெருங்கிய வீரர்கள் அந்த தாக்குதல்களால் தூக்கி எறியப்பட்டனர். அவனது பாதை அவனால் தானே சீர் செய்யப்பட்டது. ஏனெனில் மலையின் உச்சியை அவன் எவ்வளவு விரைவாக அடைகிறானோ அவ்வளவு எளிதாக முத்திரையை பெற முடியும் என்பது அவனுக்கு தெளிவாக தெரியும். அதனால் தன் உடலில் இருந்த சக்தியை முடிந்தவரை வெளிப்படுத்தினான். ஜெயசமரனின் முன்னேற்றத்தால் நிலை குலைந்த பல வீரர்கள் அவனை எப்படியாவது தடுத்து நிறுத்த வேண்டும் என்ற எண்ணத்தில் ஒரே நேரத்தில் தாக்கினர். ஆனால் ஜெயசமரன் தன் உடலில் இருந்து பச்சை ஒளியை வெளிப்படுத்தியபடியே முன்னோக்கி சென்றார். அதனால் அவனுக்கு முன்னால் எத்தனை பேர் வந்தாலும் அவர்களால் அவனை தடுக்க முடியவில்லை. சிலரால் அவனை திட்டுவதை தவிர வேறு எதுவும் செய்ய முடியவில்லை. ஏனெனில் ஜெயசமரன் இருக்கும் வரை தங்களால் மலையின் உச்சியை அடைய முடியாது என்பதில் அவர்கள் உறுதியாக இருந்தனர். அந்த வார்த்தைகளையும் சத்தங்களையும் புறக்கணித்தபடியே ஜெயசமரன் முன்னேறி கொண்டிருந்தான். சிறிது நேரத்தில் அந்த மலையின் உச்சி அவன் கண்களுக்கு முன் தெளிவாக தெரிந்தது. இதை பார்த்ததும் அவனது கண்களில் மகிழ்ச்சி மின்னியது. அதே நேரத்தில் மற்ற 2 பாதைகளிலிருந்தும் மிகவும் சக்தி வாய்ந்த வீரர்கள் உச்சியை நோக்கி வந்து கொண்டிருப்பார்கள் என்பதையும் அவன் உணர்ந்தான். அந்த எண்ணத்தோடு அவன் முன்னேறி கொண்டிருந்த போது திடீரென்று அவனுக்கு பின்னால் இருந்து ஒரு கர்ஜனை ஒலி எழுந்து, அங்கேயே நில்லு, இந்த மலையோட முத்திரை எனக்கு தான் சொந்தம், அது வேற யாருக்கும் இல்ல என்று கேட்டதா. அந்த குரலுடன் சேர்ந்து ஒரு சக்தி வாய்ந்த அதிர்வு ஜெயசமரனை நோக்கி வந்தது. அந்த அதிர்வால் மலைப்பாதைகளில் விரிசல்கள் தோன்றின. தாக்குதலின் வீரியத்தை உணர்ந்த ஜெயசமரன் உடனே திரும்பி தனது மின்னல் கோலால் அந்த பெரும் அதிர்வை தடுத்தார். 2 சக்திகளும் மோதியதில் சுற்றியுள்ள பகுதியையே அழிக்கும் அளவுக்கு ஒரு அபாயகரமான புயல் உருவானது. அதனால் ஜெயசமரனின் உடல் பின்னோக்கி தள்ளப்பட்டது. ஆனால் அவன் உடனடியாக அழிவு சக்திகளை இயக்கி அந்த அதிர்வின் தாக்கத்தை குறைத்தான். அப்போது அவன் மேலே பார்த்தபோது தன்னை தாக்கிய வீரன் தனது காலால் தரையில் மிதித்து ஒரு பெரிய பாறையை உடைத்திருப்பதை கண்டான். பிறகு அந்த வீரன் தன்னை சுதாரித்துக் கொண்டு ஜெயசமரனை உக்கிரமான பார்வையுடன் பார்த்தான். அவனது பலம் உடனே ஜெயசமரனுக்கு புரிந்தது. அந்த கட்டுமஸ்தான உடலை பார்த்த ஜெயசமரன் பெருமூச்சு விட்டு, இவன் அந்த பட்டியலில் இருக்கிற 6வது சக்தி வாய்ந்த வீரன், சுத்தி கை கிழியன் என்றான். பிறகு அமைதியாக, இங்க பாரு நண்பா, நீ கொஞ்சம் தள்ளி நின்று எனக்கு வழிவிட முடியுமா? ஏன்னா எனக்கு உண்மையிலேயே அதிக நேரம் இல்ல என்றான். இதை கேட்ட கிழியன் ஜெயசமரனை உற்று பார்த்து, நீ சமரன் ஜெயந்தன் தானே? நான் உனக்கு வழிவிட்டா பண்டைய மின்னல் குறியீட்டை எடுக்கிற என்னோட வாய்ப்பு போயிடும். ஒண்ணு பண்ணு, நீ முன்னாடி போகலாமா வேண்டாமான்னு என்னோட இந்த இரும்பு சுத்தியல் கிட்ட கேளு. தீபிகா உன் கூட இருக்கிறதுனால நான் உன்னை தாக்க தயங்குவேன், மட்டும் எதுவும் தப்பா நினைச்சுக்காத என்றான். இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து கேட்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நெக்ஸ்ட் எபிசோட் கமிங் சூன். வெயிட் ஃபார் ஆல்.